Hi guys, good morning to all. And இந்த வீடியோ மெயினாக எதுக்குன்னா லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃப்டர் இந்த கிரிப்டோ பூம் ஆச்சு இல்லையா, ஐ எம் கெட்டிங் லாட் ஆஃப் கோரிஸ் லைக் எந்த காயின்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த மீம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி வாங்குறது, எந்த பேசிஸில் வாங்குறது, எந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்குறது. ஸோ எல்லாத்துக்கும் வந்து இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ண முடியல. ஸோ அதனால ஐ எம் மேக்கிங் திஸ் வீடியோ ஃபார் யூ கைஸ். ஸோ இதில் மெயினாக கம்ப்ளீட்டாக வந்து கிரிப்டோ கரன்சி பற்றி பார்க்க போகிறோம். ஹவு டு பை அண்ட் பேஸ்ட் ஆன் எப்படி அது வாங்குறது, லைக் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி வாங்குறதா, டெக்னிக்கல் பேஸ் பண்ணி வாங்குறதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஆல்ரைட், ரெக்கார்டிங் ஆன்ல இருக்கா? ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ கிரிப்டோ கரன்சினா என்ன? ஸோ பேசிக்ல இருந்து போக விரும்பல. லைக் ஆல்ரெடி வி நோ தட் கிரிப்டோ கரன்சி இப்போ கரண்ட்ல பூம்ல போயிட்டு இருக்கு. கரெக்டா? லைக் ஜஸ்ட் பேசிக்கா சொல்லணும்னா மொத வந்து காயின்ஸ்னு பேஸ் பண்ணி சொல்லும்போது பிட்காயின்ற ஒரு காயின் கிரியேட் பண்ணானுங்க. ஸோ இது வந்து யார் கிரியேட் பண்ணானுங்கன்னா சிங்கிள் காய் லைக் சதோசி நகாமோட்டோன்னு சொல்லி 2008ல இந்த முதல் காயின் கிரியேட் பண்ணப்பட்டது. ஸோ இது பேஸ்டு லைக் எதனால இந்த காயின் கிரியேட் பண்ணாங்கன்னா in order to do peer-to-peer payment transfer. ஸோ லைக் அந்த டைமில் வந்து இப்போ ஒன் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி பேமெண்ட் பண்ணணும், லாட் ஆஃப் ப்ரொசீஜர் இருந்தது, டாக்ஸேஷன் இருந்தது, ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ, அந்த ஃபீ நிறைய ஃபீ இருந்தது. ஸோ இன் ஆர்டர் டு டேக்கிள் தட் இந்த இயர் ஆஃப் 2008ல் வந்து இந்த காயின் வந்து ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் த பேமெண்ட் வித்தவுட் எனி பேங்க்ஸ் ஆர் கவர்மெண்ட்ஸ் இன்வால்வ். ஸோ அந்த பேசிஸில் இதை ஸ்டார்ட் பண்ணது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருந்தது. இப்போ வந்து ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, ஒன் காயின் இஸ் ஈக்குவல் டு மோர் தென் $1,00,000 போயிட்டு இருக்குது. ஸோ இது முதலா கிரியேட் பண்ணப்பட்ட காயின். இதுக்கப்புறம் வந்து நிறைய கிரியேட் பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே எல்லா காயின்ஸையும் என்னென்ன சொல்லுவாங்கன்னா ஆல்ட் காயின்னு சொல்லுவாங்க. ஸோ பிட்காயின் இஸ் அ சிங்கிள் கரன்சி, கிரியேட் பண்ணப்பட்ட கரன்சி. ஆஃப்டர் தென் வந்த காயின்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆல்ட் காயின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நிறைய இருக்குது. இப்போ அது ஒரு லிஸ்டே சொல்லலாம். ஸோ எத்திரியம், பிட்காயின் ஆஃப்டர் பாப்புலாரிட்டி வைஸ் பார்க்கும்போது எத்திரியம்னு இருக்கு, சோலானா போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஆல்ட் காயின்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பிட்காயின் எப்படி வந்து இந்த பேமெண்ட் பர்பஸ்க்கு வந்து கிரியேட் பண்ணப்பட்டதோ அதே மாதிரி ஒவ்வொரு காயினுக்கும் we have some purpose for that coin to run. ஓகேவா? ஆல்ரைட். ஸோ எஸ், ஒவ்வொரு காயின்லையும் they have own blockchain technologies. எஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ மீன் கிரிப்டோ கரன்சி இஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் blockchain technology. ஸோ ஒவ்வொரு காயின் இந்த மாதிரி பிட்காயினோ எத்திரியமோ சொலானாவோ இட்ஸ் ஆப்ரேட்டிங் ஆன் தேர் ஓன் இனது ஓன் ஸோ ஓன் blockchain டெக்னாலஜி பேஸ் பண்ணி ஓடிட்டு இருக்குது. ஓகேவா? ஆல்ரைட். ஸோ இது காயின்ஸுங்கிற பட்சத்தில் வந்து இதெல்லாமே ஒரு பக்கம், இதெல்லாமே காயின்ஸ்னு சொல்லி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் இல்லை, இது ஆல்கன்ஸ்னு சொல்லுவாங்க, மீம்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டோக்கன்ஸ் அண்ட் மீம்ஸ் காயின் வந்து எதை பேஸ் பண்ணி ரன் ஆகுதுன்னா it don't have any own technology or network. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிளாக்செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தே ஆர் கிரியேட்டிங் டோக்கன்ஸ், மீம் காயின்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. முக்கியமாக இந்த டோக்கன்ஸ் வந்து எதனால ஐ மீன் எதுக்கு கிரியேட் பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த பிட்காயின், எத்திரியம், சொலானா அந்த பிளாக் செயினில் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸில் கிரியேட் பண்ணக்கூடிய டோக்கன்ஸ் தான் இந்த டோக்கன்ஸ். நிறைய காயின்ஸ் இருக்கு, டோக்கன் காயின் கிடையாது. ஸோ டோக்கன்றது வந்து தனி ஒரு இது. ஸோ அது போக போக நான் சொல்கிறேன், அது எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும். ஸோ டோக்கன் வேற, காயின் வேற. ஸோ காயின் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா we can able to buy a lot of tokens. பட் டோக்கன்ஸ் எவ்வளோதான் இருந்தாலும் we are unable to buy any coins. ஆல்ரைட். அதே மாதிரி மீம் வந்து மீம் இஸ் ஜஸ்ட் அ காயின். அதுக்கும் பர்பஸ் இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சி தான் we have to select those meme coins.
ஸோ மீம் வந்து இப்போ இன்டர்நெட்ல நிறைய மீம்ஸ் எல்லாம் வருது இல்லையா? அதை பேஸ் பண்ணி இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணக்கூடிய காயின்ஸ் தான் மீம் காயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கம்பேரிங் டு காயின்ஸ் இந்த மீம் அண்ட் டோக்கன்ஸ் ஆர் ரிஸ்கி. இது ரிஸ்கி கம்பேரிங் டு காயின்ஸ். ஓகே, எதனால ரிஸ்கினா பிகாஸ் இஃப் யூ ஆர் அ டெவலப்பர் யூ கேன் ஆல்சோ ஏபிள் டு கிரியேட் யுவர் ஓன் மீம் காயின்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு பையன் கூட வந்து ஒரு 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 மீம் காயினை ஜென்ரேட் பண்ணி அரௌண்ட் 30 $50,000 பம்ப் பண்ணி டம்ப் பண்ணான். ஸோ அது வந்து ஃப்ராட் கேஸில் இப்போ போயிட்டு இருக்கு. அது ஒரு இஷ்யூ ஆச்சு ரீசெண்டாக. ஸோ இந்த மீம் காயின் எல்லாம் யார் வேணாலும் கிரியேட் பண்ணலாம், லைக் யூ அண்ட் மீ. ஸோ இஃப் யூ ஆர் அ ப்ரோக்ராமர். ஆல்ரைட். ஸோ இதான் பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் காயின் அண்ட் டோக்கன் மீம் காயின்ஸ்னு சொல்ல போகலாம். அண்ட் தென் எக்ஸ்சேஞ்சஸ். எந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல வாங்குறது ப்ரோ? வி ஹாவ் லாட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்சேஞ்சஸ் பொறுத்தளவு இதெல்லாமே தான் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. பைனான்ஸ், ஓகேஸ் இதெல்லாம் தவிர்த்து மல்டிபிள் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ் வி டு ஹேவ். பட் இந்தியால பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டாப்ல ஃபேமஸா இருக்கிறது வந்து பைனான்ஸ், ஜியோடெஸ், காயின்டிசிஎக்ஸ் இதெல்லாம் சொல்ல முடியும். பட் வந்து ஓகே, தேர் ஆர் லாட் ஆஃப் இதை தவிர்த்தும் லாட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் வி ஹேவ். அண்ட் இது எக்ஸ்சேஞ்சஸ். ஓகேங்களா? எக்ஸ்சேஞ்சஸ் இன் த சென்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது காயினோ இல்லைனா வந்து டோக்கனோ வருது. ஓகேவா? மீம் காயினோ வருது. அது எடுத்த உடனே வந்து எக்ஸ்சேஞ்சஸ்ல லிஸ்ட் பண்ணிட மாட்டாங்க. அதோட பாப்புலாரிட்டி எப்படி இருக்குது, அதோட ஃபியூச்சர் பிளான் என்னது, அதோட growth எப்படி இருக்க போகுது, அதை பேஸ் பண்ணி அந்த காயின் ஓனர்ஸோ இல்லைனா வந்து மீமோட ஓனர்ஸோ அவங்களா லிஸ்ட் பண்ணுவாங்க இந்த இந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல. ஸோ ஆஃப்டர் லிஸ்டிங் ஒன்லி வி கேன் ஏபிள் டு பர்ச்சேஸ். நீங்க எந்த ஒரு காயினோ இல்லை மீம் காயினோ வாங்கினா கூட இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா we also have digital wallets. டிஜிட்டல் வேலட்ஸ் இன் த சென்ஸ் கம்பேரிங் டு எக்ஸ்சேஞ்சஸ். இப்போ இந்த எக்ஸ்சேஞ்சுக்குன்னு ஒரு தனி சிஇஓ, ஓகே எக்ஸ்சேஞ்சுக்கு தனி சிஇஓ. ஸோ டிபெண்டன்சி இருக்கு இல்லையா? ஸோ அவங்க எக்ஸ்சேஞ்ச் இது வந்து டிஜிட்டல் வேலட்னு சொல்லுவாங்க. இது வந்து இதுலயும் நிறைய டிஜிட்டல் வேலட்ஸ் இருக்குது. ட்ரெஸ் வேலட், மெட்டா மாஸ்க், அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. பட் பாப்புலாரிட்டி வைஸ் வந்து இப்போ டாப்ல இருக்கிறது ரெண்டு சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து உள்ளக்குள்ள வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. லைக் வந்து நீங்க அண்ட் அந்த காயினோட ஓனரோ இல்லைனா மீமோட ஓனர், அவ்வளவுதான். அந்த டிரான்சாக்ஷன் வில் பி ஹிட்டன். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்லி ஹிட்டன். இப்போ இவங்க இந்த எக்ஸ்சேஞ்சில் பண்ணா கூட ஓகே, எக்ஸ்சேஞ்சுக்காரவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். பட் டிஜிட்டல் வேலட்ன்ற பட்சத்தில் நோ, அந்த டிரான்ஸ்பரன்சி சுத்தமா இருக்காது. உங்களுக்கும் நீங்க யாருக்கு சென்ட் பண்ண போறீங்க, ஓகேவா? ஸோ சென்டர் அண்ட் ரிசீவர் ஒன்லி நோ நீங்க தான் சென்ட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இதுவும் அப்படிதான். பட் வந்து பட் எக்ஸ்சேஞ்ச் மூலியமா போறனால தே கேன் ஏபிள் டு ட்ராக் இந்த டேட்ல இந்த கரன்சி, ஐ மீன் இவங்களுக்கு இதை சென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு. ஓகேவா? ஆல்ரைட். எக்ஸ்சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் யூ கேன் ஏபிள் டு சிம்பிளா தான் இருக்கும். எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சஸ் நீங்க லாகின் பண்ணி பார்த்தா கூட பிஃபோர் லாகின் யூ ஹேவ் டு சைன் அப். ஓகேவா? இமெயில் ஐடி யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டு யூ கேன் டைரக்ட்லி சப்மிட் யுவர் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ். பேன் கார்டு இல்லைனா ஆதார் கார்டு கேட்பாங்க. டைரக்டா சப்மிட் பண்ணீங்கன்னா ஆஃப்டர் தட் உங்களோட நார்மல் ஐஎன்ஆரை இந்த இதில் டெபாசிட் பண்ண போறீங்க. ஓகேவா? டெபாசிட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன காயினோ மீமோ தேவையோ அது ஒரு ₹100 இல்லைனா ₹500 யூ கேன் ஏபிள் டு பர்ச்சேஸ் அண்ட் டூ இட் ஃபார் லாங் டர்ம், ஹோல்ட் இட் ஃபார் லாங் டர்ம். ஓகேவா? அதே மாதிரி தான் இதுலையும். பட் இதில் வந்து கேஒய்சி எல்லாம் கம்ப்ளீட், அந்த ப்ராசஸிங் கம்ப்ளீட்டாக இல்லை. ஓகேவா? ஸோ இஃப் யூ டவுன்லோட் த ட்ரஸ்ட் வேலட்னா அது எக்ஸ்டென்ஷன் மூலியமா கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை ஆப் மூலியமா கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் பேசிக் டீட்டெயில்ஸ், இமெயில் ஐடி கேட்கும். இதுல மெயினா ஒன்று ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து சீக்ரெட் ஃபேஸ்னு ஒரு ஒரு 12 to 24 ஃபேஸ் கொடுப்பாங்க. அதை நீங்க கரெக்டா நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த சீக்ரெட் வேர்ட்ஸ் தான், ஃபேஸஸ் தான் உங்களோட லாகின் அத்தாரிட்டி. ஓகேவா? அது நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கான்ட் ஏபிள் டு ரிகவர் திஸ் வேலட். ஓகே, இது வந்து we do have multiple options. ஓகே, லைக் forget password, anything we can able to do. பட் இது அப்படி கிடையாது. அந்த வேர்ட் யூ ஹேவ் டு நோட் இட். அதை நீங்க மறந்துட்டீங்கன்னா
எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதுல வந்து வி ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் தி சீக்ரெட் வேர்ட்ஸ். அதே மாரி இதுலயும் அந்த கூகுள் அத்தென்டிகேட் அந்த செக்யூரிட்டி ஃபேஸஸ் எல்லாம் அந்த கோட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சிய பொறுத்தவரைக்கும் இந்த மெயின் ஃபோக்கஸ் வந்து நீங்க எவ்வளோ தான் அதுல இன்வெஸ்ட் பண்ணாலும், அந்த சீக்ரெட் வேர்ட்ஸ் இருக்கணும். அண்ட் செக்யூரிட்டி வைஸ் வந்து பக்காவா வச்சுக்கணும். அத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட். யாஹ்! அண்ட் தென் இப்போ எந்த காயின எத பேஸ் பண்ணி வாங்குறது? மீம எத பேஸ் பண்ணி வாங்குறது? எந்த ஒரு காயின் கிரிப்டோ கரன்சி காயினோ ஏதாச்சும் வாங்கணும்னா கூட, வி ஹேவ் டூ டூ ஆல்ரெடி சொன்ன மாரி காயின்ற பட்சத்துல வி ஹேவ் டூ டூ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பிளஸ் டெக்னிக்கல். ஸோ டெக்னிக்கல் சொல்ல தேவையில்ல. ஆல்ரெடி நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து வேற லெவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து விட்டுறலாம். ஓகேவா? ஆல்சோ காயினுக்கு இப்போ அ அ நெறைய காயின்ஸ் இருக்குது. சில காயின்ஸ் வந்து அ அ கிரேட்டர் தென் ஐ மீன் அபோவ் ₹100 கூட இருக்கலாம். ஸ்டார்ட்டிங் ஓகேவா? ஸோ அந்த மாரி இருக்கும் பட்சத்துல டெக்னிக்கலும் பார்த்துக்கிறது நல்லது. ஓகேவா? டெக்னிக்கல் பிளஸ் ஃபண்டமெண்டல். இந்த மாரி மீம் அண்ட் டோக்கன் எல்லாம் ரொம்ப சீப்பா கிடைக்கும். ஓகேவா? அண்ட் ரிஸ்கி தான். பட் ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் இதுல தான் இப்போ ரீசென்ட்டா நெறைய பூம் ஆயிட்டு இருக்குது. ஓகேவா? மீம் அண்ட் டோக்கன்லலாம் ஃபண்டமெண்டல் அதுலயும் பார்க்கலாம். இந்த மீம் அண்ட் டோக்கன் வேல்யூஸ் வந்து இப்போ ₹10க்கு கீழ ஏகப்பட்ட மீம் காயின்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கெல்லாமே வந்து இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ யூ கேன் டைரக்ட்லி டூ த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வைஸ்லி. பிகாஸ் ₹10, ₹5ல ஏகப்பட்ட காயின்ஸ் இருக்குது மீம் அண்ட் டோக்கன். ஸோ அதுக்கும் கீழயும் ₹1க்கு கீழயும் வி டூ ஹேவ் லாட் ஆஃப் மீம் காயின்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா எப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்? வி ஷுட் ஸ்ட்ராங் வித் திஸ் ஃபண்டமெண்டல். ஓகேவா? அது எப்படி பண்றதுன்னு ஒண்ணொண்ணா பார்க்கலாம். ஆல்ரைட். ஆல்சோ வந்து ஸ்டூடண்ட்ஸுக்காண்டி உங்களுக்காண்டி ஒரு சீட்ட ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நல்லாருக்கும். ஸோ கடைசில சொல்றேன் அது. ஸோ எந்த இதுல வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம்னா, காயின் மார்க்கெட் கேப். ஸோ காயின் மார்க்கெட் கேப்ல ஸோ ஹோம் பேஜ் வந்து டிஃபால்ட்டா லாகின் பண்றப்போ இந்த மாரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு இந்த சைட் ஒண்ணு போதும். தப்பில்ல. இது இன்னொன்னு வந்து இந்த மீம் காயின்ஸுக்கெல்லாம் ஆ இதெல்லாம் எப்படி சம் காயின்ஸ் பர்ப்பஸ் இருக்கும். கிரியேட் பண்ண ஓனருக்கும் சரி, அது எதனால ரன் ஆகுது, சம் பர்ப்பஸ் இருக்கும். பட் சம் காயின்ஸ் வந்து ஜஸ்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பாப்புலாரிட்டி. ஓகேவா? இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணி ஹைப்ப ஏத்தி விட்டுருவானுங்க. ஸோ அதெல்லாம் எப்படி செக் பண்ணிக்கலாம்னா, இன்னொரு ஒண்ணு வந்து காயின் மார்க்கெட் கேப். இன்னொன்னு வந்து லூனார் கிரஸ். ஸோ 2 யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபார் மெயின்லி செக்கிங் த ஃபாலோவர்ஸ் அண்ட் பாப்புலாரிட்டீஸ். சோசியல். ஓகேவா? இது பியூரா ஃபண்டமெண்டலுக்கு. ஆல்ரைட். நான் ஓப்பன் பண்றேன். இந்த காயின் மார்க்கெட் கேப். ஓகே. எஸ். இத டிஃபால்ட்டா ஓப்பன் பண்ணீங்கன்னா, இந்த மாரி தான் காமிக்கும். லைக் இப்போ கரண்ட்ல வந்து எத்தன கிரிப்டோஸ் இதுல லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த காயின் மார்க்கெட் கேப்ல. ஸோ 2.4 எம். எக்ஸ்சேஞ்சஸ் எவ்வளோ இருக்குது? மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குது? வால்யூம் எவ்வளோ பேர் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ஒரு நாளைக்கு? ஸோ டாமினன்ஸ் வந்து பிடிசி, இடிஎஸ். ஸோ எல்லா காயினுக்கும் சம் ஷார்ட் சிம்பல்ஸ் இருக்கும். பிட்காயினுக்கு வந்து பிடிசின்னு சொல்லுவாங்க. இடிஹெச் வந்து எத்தீரியம்னு சொல்லுவாங்க. அதோட கேஸ் ஃபீ, லொட்டலொசக்கு இருக்கும். இதுல வந்து எது வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணிக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ செலக்ட் திஸ் கிரிப்டோ கரன்சி டாப் ரேங்கிங். ஓகேவா? இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, கீழ ஸ்க்ரால் பண்றப்போ
டாப்ல என்ன கரன்சி இருக்கு? ஆப்வியஸா சொன்ன மாரி பிட்காயின் தான் முதல்ல வந்து கிரியேட் பண்ணப்பட்ட காயின். ஸோ, அதான் டாப்ல காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து எத்தீரியம். ஸோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிட்காயின் வந்து நீங்க அ அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னா, இஃப் யூ கிளிக் ஆன் திஸ் ஒன், இட் வில் ஷோ ஆல் த ஏ டூ இசட் டீட்டெயில்ஸ். ஓகேவா? இப்போ கரண்ட்ல வந்து 82,10,200 இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். ஓகேவா? ஆல்ரைட். இதுல வேற என்னென்ன செக் பண்ணிக்கலாம்னா, சார்ட் இருக்கும். இதுல இருக்கிறது பார்க்கணும்னு அவசியம் இல்ல. வி ஆல்ரெடி ஹேவ் ட்ரேடிங் இட். பட் ஆஸ் அ பேசிக்ஸ் அதுவும் டெக்னிக்கலும் தெரியாதவங்க இதுலயே பார்த்துக்கலாம். நாட் அ ப்ராப்ளம். இதுல வந்து ம் இந்த சைடுல முடிச்சுருவோம். என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ மார்க்கெட் கேப், வால்யூம், எஃப்டிவி, மார்க்கெட் கேப், டோட்டல் சப்ளை, மேக்ஸ் சப்ளை, சர்க்குலேட்டிங் சப்ளை. இதுல வந்து மேக்ஸ் சப்ளை பார்த்தீங்கன்னா 21 எம் பிடிசி தான் இருக்குது. ஓகேவா? இதுக்கு அர்த்தம் என்னதுன்னா, சப்ளை அவ்வளோதான் இந்த இதுக்கு பிட்காயினுக்கு. ஓகே. 21 மேக்ஸிமம் சப்ளை. இப்போ சர்க்குலேட்டிங்ல வந்து 19.79 எம் இருக்குது. ஓகேவா? ஸோ மீதி பேலன்ஸ் 21ல இருந்து இவ்வளோ தான் இருக்குது. ஓகே. கம்மியா தான் ஒரு 2 பாயிண்ட் சம்திங் தான் இருக்குதும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இருக்குது சர்க்குலேட்டிங். அதுக்கப்புறம் சப்ளைல இருந்து சப்ளை இன்கிரீஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, நோ வே. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள தான் இப்போ 21 அவுட் ஆஃப் 21 19.79 எம் இப்போ சர்க்குலேட் ஆயிட்டு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிட்காயின் வாங்குனீங்கன்னா, இதுல இருந்து தான் வாங்க முடியும். ஓகேவா? மீதி உள்ளது என்ன ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, மைனஸ் ஆர் தேர். ஓகேவா? மீதி எல்லாமே மைனிங் சிஸ்டத்துல போயிரும். ஸோ மைனர்ஸ் வந்து தே ஹேவ் டு மைன். மைனிங் இன் த சென்ஸ் இந்த பிட்காயின் வந்து மைன் பண்றதுக்கு லைக் அ ப்ரோக்ராம், டிஜிட்டல் ப்ரோக்ராம், கோடிங்ஸ் தான் எல்லாமே. இதை வந்து மைன் பண்றதுக்கு ஹியூஜ் எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. சிஸ்டம் வைஸ், கான்ஃபிகரேஷன் வைஸ், கிராஃபிக்ஸ் தேவை. ஸோ நிறைய இது இருக்குது அதுக்கு ப்ரொசீஜர் மைன் பண்ணணும்னா. ஆமா. ஸோ இது வந்து இந்த பேலன்ஸ் இருக்கிறது வந்து மைண்ட் பண்றதுக்கு இன்னும் வருஷக்கணக்கு ஆகும். பிகாஸ் வந்து இட்ஸ் லைக் பசில் தான். ஓகேவா? ரொம்ப டஃப்பா அந்த பசில்ஸ் இருக்கும். அத சால்வ் பண்ண பண்ண தான் ஒரு ஒரு பிட்காயினா மைண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆல்ரைட். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கேப். இப்போ இந்த மார்க்கெட் கேப் கால்குலேஷன் வந்து எப்படின்னா, கரண்ட்ல எவ்வளோ சிஎம்பி மார்க்கெட் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஓடிட்டு இருக்கு. பிளஸ் இந்த சர்க்குலேட்டிங் சப்ளை இன்டு இந்த சர்க்குலேட்டிங் சப்ளை தான் இந்த மார்க்கெட் கேப். ஸோ இது வந்து எப்பயுமே பிட்காயினுக்கு ஹியூஜா இருக்கும். 162 ட்ரில்லியன். ஓகேவா? அதுக்கப்புறம் வால்யூம்ஸ் எவ்வளோ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு 24 ஹவர்ஸ்ல. ஓகே. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா அவங்களோட ஓன் வெப்சைட், பிட்காயினோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் அதோட ஒயிட் பேப்பர். இது எல்லா காயினுக்கும் மீமுக்கும் தே வில் ஜென்ரேட் தேர் ஓன் ஒயிட் பேப்பர். இது வந்து பப்ளிஷ் பண்ணது சதோஷி நகமோட்டோ 2008ல. பட் ஸ்டில் திஸ் பர்சன் இஸ் அன்னோன். இருக்காரா, இறந்துட்டாரா, ஸ்டில் த ஐடென்டிட்டி இஸ் ஹிடன். ஓகே. யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவுதான். சொன்ன மாதிரி பியர் டு பியர் எலக்ட்ரானிக் கேஷ் சிஸ்டம் இவரு அந்த டைம்ல வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களோட ஒயிட் பேப்பர் எதனால பில்ட் பண்ணது, ஏ டு இசட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பப்ளிக்லாம் ஓப்பன்ல விட்டுருப்பாரு இவரு. ஸோ அதே மாதிரி எல்லா காயினுக்கும் இருக்கு. ஓகேவா? இவர் வந்து யாருன்னே தெரியாது. பட் இவரோட வேலட்ல அவ்வளோ பிடிசி வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காரு இப்போ வரைக்கும். இப்போ லாஸ்ட் வீக்ல கூட டாப் 15th வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பில் கேட்ஸை தாண்டி வந்திருக்காரு. பிகாஸ் கிரிப்டோ கரன்சி இப்போ கரண்ட்ல வந்து ஒரு காயினோட விலை வந்து 82 lakhs இல்லையா? ஸோ அது வந்து டாப் பில் கேட்ஸை தாண்டி ஒரு படி மேல போயிட்டாரு. ஸோ ஆமா. ஸோ இதே மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து வி டூ ஹேவ் ஒயிட் பேப்பர். இங்கே இருக்கும் அது. அதுக்கப்புறம் ரேட்டிங்ஸ், வேலட்ஸ். ஸோ வேலட்ல பார்த்தீங்கன்னா, இங்க பிரஸ் பண்ணீங்கன்னா, இது வந்து ட்ரெஸ் வேலட் நான் சொன்னேன் இல்லையா? அந்த டிஜிட்டல் வேலட். ஸோ டைரக்ட்டா வந்து இதுலயும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வி டூ ஹேவ் சம் அதர் வேலட்ஸ், டிஜிட்டல் வேலட்ஸ். அதுக்கப்புறம் கீழ வந்து பிடிசியோட ஐஎன்ஆர். ஸோ ஒரு பிடிசியோட மதிப்பு வந்து 82 lakhs கரண்ட்லி. அண்ட் அதோட ஆல் டைம் ஹை அண்ட் லோ பிரைஸ் ஃபார் த பாஸ்ட் 24 ஹவர்ஸ். ஸோ 24 மணி நேரத்துல வந்து ஹை வந்து 87 வரைக்கும் போயிருக்கு. லோ வந்து 81 லட்சம் வரைக்கும் இப்போ கரண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் நீங்க வந்து இத ஃபில்டர் மாத்திக்கலாம்.
லாஸ்ட் இயர் எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். 1 இயர் ஓட லோ அண்ட் ஹை பார்த்துக்கலாம். அது பார்க்கும்போது லாஸ்ட் ப்ரீவியஸ் 1 இயர்ல வந்து ஹை வந்து 92 லேக்ஸ் வரைக்கும் போயிருக்கு. விச் மீன்ஸ் லாஸ்ட் இயர். அதே மாதிரி லோ வந்து 32 லேக்ஸ் வரைக்கும் போயிருக்குது. ஓகே. ஸோ 32 எங்க இருக்குது லாஸ்ட் இயர்? இப்போ வந்து 82 எங்க இருக்குது? அவ்வளோ ஒர்த்தா போயிட்டு இருக்குது. அண்ட் தென் ஆல் டைம் ஹை என்னது? ஆல் டைம் லோ என்னது? ஓகேவா? ஆல் டைம் ஹை வந்து 92 ஆமா 92 லேக்ஸ் வரைக்கும் போயிருக்குது. அண்ட் தென் லோ பார்த்தீங்கன்னா ரூ. 4. எந்த வருஷத்துல? 14 வருஷம் ஆகும். 2010. ஓகே. ஸோ அந்த டைம்ல ஒரு பிட்காயினோட விலை வந்து ரூ. 4. அவர் 2008 வந்து அஃபிஷியலா வந்து கிரியேட் பண்ணாரு. பட் அஃபிஷியலா வந்து 2010 தான் அது ரிலீஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஐ மீன் காயினோட இது. இதுல வந்து சார்ட்ல வந்து எல்லாரோட ஹிஸ்டரியும் இருக்கும். ஆல் செலக்ட் பண்ணீங்கன்னா இப்போ கரண்ட்ல எவ்வளோ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, எந்தெந்த வருஷத்துல எந்தெந்த டேட்ல வந்து இவ்வளோ போயிருக்குதுன்னு ஒரு பிரைஸ் ஹிஸ்டரி செக் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் தென் அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வேணும்னா இஃப் யூ கிளிக் ஆன் திஸ் ஒன் மந்த்லி வீக்லி டெய்லின்னு இருக்கும். மந்த்லி செலக்ட் பண்ணீங்கன்னா நவம்பர் மாதம் எவ்வளோ போச்சு, அதோட ஹை அண்ட் லோ, அண்ட் அக்டோபர் மாசத்துல. ஸோ ஒன்னொன்னு டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் தென் இதுல வேற என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து நியூ கிரிப்டோ ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களாம் அவங்களோட லேட்டஸ்ட் கிரிப்டோ நியூஸ் என்ன போயிட்டு இருக்கு, கரண்ட் நியூஸ் அதெல்லாமே போடுவாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் ஆன் திஸ். அண்ட் தென் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பிட்காயின் மார்க்கெட்ஸ். ஸோ எந்த எக்ஸ்சேஞ்சில் இப்போ கரண்டா வந்து பிட்காயின் லிஸ்ட் ஆயிருக்குதுன்னு காட்டும். ஓகேவா? ஸோ பைனான்ஸ் ஸோ இது வந்து போயிட்டே இருக்கும். குகாயின், ஓகேஎக்ஸ், அவ்வளோ எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ அந்தந்த எக்ஸ்சேஞ்சில் எதை பேஸ் பண்ணி வாங்கலாம்னு கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே ஏதாச்சும் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வருதா? சரி, ஓகே. இப்போ பைனான்ஸே எடுத்துக்கிட்டோம்னா பேர் வந்து பிடிசியை நம்ம வாங்கிக்கலாம், பிட்காயினை வாங்கிக்கலாம். எந்த கரன்சி பேஸ் பண்ணினா யூஎஸ்டிடி. யூஎஸ்டிடி இஸ் நத்திங் பட் டெட்டர்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு வந்து டோக்கன் தான். லைக் வந்து இப்போ யூஎஸ்டி எப்படி இருக்கு? ஒரு யூஎஸ்டிக்கு வந்து யூஎஸ்டி டு ஐஎன்ஆரோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 85 இருக்குதா? இதோடது வந்து தெட்டர் வந்து ஒரு $2 $3 டிஃபரன்ஸ்ல இருக்கும். ஸோ 85 இது கிட்டத்தட்ட சேமா தான் காட்டுது. ஓகே, ஃபைன். ஸோ ரெண்டுமே சேம் தான். இதுவும் டோக்கன் தான். ஸோ இதோட டீட்டெயில்ஸும் இதுலயே போய் செக் பண்ணலாம். ஸோ எந்தெந்த கிரிப்டோ கரன்சி இப்போ ஏதாச்சும் சோசியல் மீடியால நீங்க பார்க்கலாம் லேட்டஸ்டா, டைரக்டா இதுல வந்துருங்க. அதோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்னது? ஸோ சார்ட் அதோட எவ்வளோ வரைக்கும் வந்து ப்ரீவியஸ் வந்து ஹை போயிருக்கு, லோ போயிருக்குது. அதுக்கப்புறம் இதோட ஒயிட் பேப்பர் எப்படி இருக்குது? இதோட ஓனர் யாரு? எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க? இப்போ இதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அதோட பிட்காயினோட லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாம் வரும், பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அபவுட் இதுல எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட ஓனர் யாரு? ஏ டு இசட் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு வி ஹாவ் டு செலக்ட். ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் காமிக்கிறேன். ரெண்டாவது எத்திரியம். அதே மாதிரி தான், அதே சார்ட் இருக்க போது எல்லாமே அதோட வால்யூம்ஸ், அதோட ஒயிட் பேப்பர் எல்லாத்துக்கும் வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஐடின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ எத்திரியம்னு பார்த்தீங்கன்னா அதோட ஓன் கான்ட்ராக்ட் ஐடி. ஓகே. இந்த கான்ட்ராக்ட் ஐடி இருந்துச்சுன்னா யூ கேன் டைரக்ட்லி ஏபிள் டு பர்ச்சேஸ் இன் எனி ஆஃப் த டிஜிட்டல் வேலட். நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரஸ்ட் வேலட்ல இல்லைனா வந்து மெட்டாமாஸ்க்ல இதை யூஸ் பண்ணி டைரக்டா எவ்வளோக்கு வாங்கணுமோ வாங்கிக்கலாம்.
இப்போ இத பார்த்தீங்கன்னா, இதோட அபௌட்ல போனீங்கன்னா, டீட்டெயில்ஸ் எதுக்காண்டி கிரியேட் பண்ணப்பட்டதுன்னு போட்டிருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாமே பார்த்துக்கலாம். இதுல வந்துட்டு. அதே மாரி இது எல்லாமே காயினு. ஆல்சோ இன்னொன்னு மெயினா என்ன பார்த்துக்கணும்னா, ரேங்க் ஓகேவா? ஸோ நம்பர் 2ல இருக்குது. பிட்காயின் நம்பர் 1ல இருக்கும். இது நம்பர் 2. தட் யுஎஸ்டிடி வந்து நம்பர் 3. எக்ஸ்ஆர்பி வந்து இதோட விலையும் பார்த்தீங்கன்னா, பூம் ரீசென்ட் பூம். ஸோ இப்போ கரண்ட்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்க ஒரு பேஸ் வந்து 191. ஓகே. ஸோ இதோட மார்க்கெட் கேப் எல்லாமே பார்த்துக்கணும். ஒயிட் பேப்பர், வெப்சைட் எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும். அத செக் பண்ணிக்கணும் ஒரு வாட்டி. கான்ட்ராக்ட் இருக்கும். அண்ட் தென் இதோட ஆல் டைம் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் பிரைஸ் வந்து 191 போயிட்டு இருக்கு. கரெக்ட்டா? இதே இது 2003 அது. 2020 ஆ, ஆ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இதோட பிரைஸ் வந்து வெறும் ரூ. 50 தான். ஓகேவா? இப்போ வந்து 192. ஸோ எல்லாமே வந்து பூம் ஆயிட்டு இருக்கு. இது வந்து ரிப்பிள்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ஆர்பி. இப்போ லேட்டஸ்ட்டா கூட வந்து நம்ம அ இந்தியன் கவர்ன்மெண்ட் அது யாரு? ரிசர்வ் ஃபெடரல் வந்து ஜாயின் பண்ணாப்ல. எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் அட்வைசரியா ஜாயின் பண்ணாப்ல. ஸோ இதுவும் பேமெண்ட் நெறைய காயின்ஸும் வந்து அ பேமெண்ட்டுக்காண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசென்ட்டா. ஸோ இவர் வந்து ஃபார்மர் கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இவர் வந்து இப்போ இந்த காயினுக்கு வந்து அட்வைசரா அ ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். அந்த காயினுக்கு. பிளஸ் இந்தியன்ஸ்க்கு. ஆல்ரைட். அதே மாரி எல்லா காயினும் எல்லா ம் டீட்டெயில்ஸும் இருக்கும். இப்போ சொலானா. இது எல்லாமே வந்து அவங்களோட பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஆல் டைம் ஹை, லோ எல்லாமே பார்த்துக்கலாம். அதோட ஓனர் யாரு? பாப்புலாரிட்டி எப்படி இருக்குது? ஸோ இங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்க பார்த்தீங்கன்னா, டாஜ் காயின். இதுவும் மீம் காயின் தான். ஓகேவா? ஸோ இதோட கரண்ட் பிரைஸ் வந்து 26. ஆல் போனீங்கன்னா, இதோட ஆல் டைம் ஹை இங்க ஒரு ஸ்பைக் விட்டுருக்கு பாருங்க. இதோட பிரைஸ் 46 வரைக்கும் ஐ மீன் 2001ல போயிருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லா டம்ப். எதனால டம்ப் ஆச்சுன்னு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்றவங்களுக்கு தெரியும். ஆ இது வந்து டொன் இப்போ கரண்ட் ட்ரேடிங் பிரைஸ் வந்து ₹26. ஸோ இவங்களோட இது மீம் காயின் தான். பட் பாப்புலரான மீம் காயின். பிகாஸ் இதுக்கு பின்னாடி வந்து அவர் எலான் மஸ்க் இருக்காரு. ஓகேவா? ஸோ என்ன போட்டிருக்கு? இஸ் அ பாப்புலர் டாஜி இன்டர்நெட் மீம் அண்ட் ஃபீச்சர்ஸ். ஓகேவா? ஸோ இது கம்ப்ளீட் மீம் காயின். ஓனர் வந்துட்டு ஓகேவா? ஸோ அவங்களோட நியூஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா, இதோட பிரைஸ் ஏறும், இறங்கும். பாசிட்டிவா இம்பாக்ட் வந்துச்சுன்னா, பாசிட்டிவா கூடும். நெகட்டிவ் வந்துச்சுன்னா குறையும். ஐ ஐ கேன் ஸ்டில் ரிமெம்பர் இந்த டாஜ் காயின் இதோட பிரைஸ் வந்து ₹5 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர். 1 செகண்ட். லெட் மீ இந்த காயின மறக்க முடியாது. ஏன்னா வேர் இட் இஸ் டோச். இங்க இருக்கு. இங்க இருக்கிறப்போ வாங்கியிருந்தேன். இந்த ஒரு ஜோன் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு அனுப்பிவிட்டேன். இந்த ஜோனுக்கு வரும்போது வாங்கிக்கலாம்னு சொல்லி. இது எப்போ? டேட் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 2024. ஓகேவா? அவ்வளோதான். தொட்டுட்டா அப்படியே இட் வென்ட் அப்.
ஸோ, ஆ ஆகஸ்ட் மாசத்துல இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 8 அரவுண்ட் ₹10 தான் இருந்தது. இப்போ வந்து இந்த மாசத்துக்குரிய ஆல் டைம் ஹை 30, ₹40 தொட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த டைம்ல ஜஸ்ட் ஒரு ரூ. 1000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட யூ வில் பி ப்ராஃபிட்டபிள். ஓகேவா? ஆல்சோ வி டூ ஹேவ் லாட் ஆஃப் அதர் மீம் காயின்ஸ் அஸ் வெல். ஸோ ரேங்கிங் பார்த்தீங்கன்னா, இதுக்கு 7ஆம் நம்பர் இருக்குது. வேற இப்போ பாப்புலரான மீம் சிப்பா இனு இது வந்து இப்போ இதோட ரேங்கிங்கும் 14th இதுவும் மீம் காயின் தான். ஸோ எல்லாத்துக்கும் சம் பர்ப்பஸ் இருக்கும். அந்த பர்ப்பஸ் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அதோட அந்த ஒயிட் பேப்பர்ல எல்லாமே தெளிவா மென்ஷன் பண்ணியிருப்பானுங்க. இப்போ இந்த சிபா இனுக்கு வெப்சைட்ல விசிட் பண்ணீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் இவங்களோட என்ன பிளானு? ஓகேவா? இவங்களோட பிளான் வந்து எப்படி இருக்க போகுது? இவங்களோட லிஸ்டிங்ஸ் எதுல இருக்குது? இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த காயின் பத்தி. ஐ மீன் மீம் பத்தி. பாப்புலரான மீம் காயின் தான். இப்போ லேட்டஸ்ட்டா வந்து இன்னும் பாப்புலரான மீம் காயின் வந்து பெப்பே. 23ஆம் நம்பர் ரேங்கிங். ஓகேவா? இதோட கரண்ட் பிரைஸ் நாட் ஈவன் ரூ. 1 சென்ட்ல இருக்குது. விச் மீன்ஸ் பைசா. ஓகேவா? 0.001 பைசால ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்போ. ஓகே. இதோட அதேதான். செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி, இப்போ எந்த ஒரு புது மீம் காயின் வந்தாலும், எடுத்த உடனே வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லயுமே லிஸ்ட் ஆகாது. ஓகேவா? அது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சா படிப்படியா டெவலப் ஆயிட்டு அவங்க அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மாரி இந்த எக்ஸ்சேஞ்ச்ல வந்து நம்ம லிஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்சேஞ்ச்ல போய் யூ கேன் ஏபிள் டூ பர்ச்சேஸ். பட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணது ஐ மீன் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிரைஸ் வந்து ஹியூஜ் பூமா இருக்கும் அந்த டைம்ல எக்ஸ்சேஞ்ச் ஆன உடனே. ஓகேவா? ஐ மீன் லிஸ்ட் ஆன உடனே. ஸோ ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்ச்லயும் லிஸ்ட் பண்றப்போ நெறைய பூம் எதிர்பார்க்கலாம். இந்த 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 பெப்பே காயின் வந்து எதுலலாம் வாங்கலாம்னா, சேம் பைனான்ஸ், ஆ குகாயின்ல வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்தியன் பேஸ் பண்ணி இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் என்ன இருக்குது? பைனான்ஸ் ஓகே எஸ். ஜியோடஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன் இது. ஆமா. ஜியோடஸ்ல இருந்தது. ஸோ ஜியோடெஸ் எல்லாமே வந்து தமிழ்நாடு பேஸ்டு எக்ஸ்சேஞ்ச் தான். நல்லா ஒர்க் அவுட் பாஸ்ட் 5 இயர்ஸா நான் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்த்தபுளா இருக்கும் அந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாம். இங்க இருக்கு. ஜியோடெஸ், பெப்பே, ஐஎன்ஆர் யூஸ் பண்ணி டைரக்ட்டா வாங்கிக்கலாம். சிம்பிளா இருக்கும். இந்த ஜியோடெஸ் எல்லாம் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஓகேவா? இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ம். இங்க இருக்குல்லையா அந்த ஜியோடெஸ். ஜஸ்ட் வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ரூ. 100 500 டெபாசிட் பண்ணி விடுங்க. டெபாசிட் பண்ணிட்டு அதுக்கேத்த வந்து ஈக்வலன்ட்டான காயின் வந்து பெப்பேயினா 500 போட்டீங்கன்னா, அது ஈக்வலன்ட்டா எவ்வளோ குவான்டிட்டிக்கு ஆகுதுன்னு உங்களுக்கு காட்டிரும். ஓகேவா? அத வாங்கி லாங் டர்மா ஹோல்ட் பண்ண போறீங்க அவ்வளோதான். ஸோ இப்போ கரண்ட் பிரைஸ் வந்து 0.0014 இல்லையா? இப்போ நீங்க இங்க வந்து மென்ஷன் ஒரு ரூ. 1000 நீங்க வாங்க போறீங்கன்னா, ஸோ அதோட இப்போ ரூ. 1000 நீங்க வாங்குனீங்கன்னா, இவ்ளோ குவான்டிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஸோ ரூ. 7,12,877 ஐ மீன் குவான்டிட்டி. ஓகே. இதுலருந்து கொஞ்சம் கூடுனாலும் யூ கேன் ஏபிள் டூ கெட் இன் ஹியூஜ். ஓகே. இப்போ ஒண்ணும் இல்ல. இது பாப்புலரா போயிட்டு இருக்க காயின் இப்போ ரீசென்ட் டேஸ்ல. இதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா, யூ கேன் ஏபிள் டூ கெட் அ ஹியூஜ் ரிட்டர்ன். அவ்வளதான் ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியா இருக்க போகுது. லைக் வந்து 10,000 20,000லாம் போட போறது கிடையாது. கம்பேரிங் டூ ஸ்டாக்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்டாக்ஸ்லயும் இந்தியன் ஸ்டாக்ஸ்லயும் நெறைய பெனி ஸ்டாக்ஸ் இருக்குது. பட் கம்பேரிங் டூ தட் இதுல நீங்க ஒரு ரூ. 100 200 போட்டு வச்சீங்கன்னா, ஃபியூச்சர்ல வேற லெவல் ரிட்டர்ன் பார்க்கலாம். பெரிய ரிஸ்க் இல்லையா இது? ரூ. 100 500லாம் பெரிய ரிஸ்க் இல்ல. ஸோ போட்டு வச்சுக்கோங்க தப்பில்ல. ஸோ இப்போ இந்த பெப்பே வந்து இப்போ ஆமா. நான் இந்த ஸ்டூடண்ட்ஸுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணியிருக்கேன். அத வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு அப்படியே லைவ்ல சொல்றேன். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தா அதுக்கப்புறம் நீங்க கேட்டுக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து 20 2024 இப்போ பெப்பே வாங்குறீங்கன்னா மென்ஷன் பண்ணிருங்க. ஸோ பெப்பே வந்து ஸ்டேட்டஸ் வந்து நான் செக் பண்ண போறேன். கரெக்ட்டா? ஆமா. செக்கிங். அதுக்கப்புறம் எந்த எக்ஸ்சேஞ்ச்ல வாங்க போறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லயுமே இருக்கும். ஆ
பிகாஸ் வந்து ரேங்க் 23rd. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா எக்ஸ்சேஞ்சும் இருக்கும். எந்தெந்த எக்ஸ்சேஞ்சுன்னு இங்கே வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லையா, டேரெக்டாக வந்து அந்தந்த எக்ஸ்சேஞ்சில் சர்ச் ஆப்ஷன் இருக்கும். பெப்பேன்னு போட்டிங்கன்னா இருக்கா, லிஸ்ட் ஆயிருக்கா இல்லையான்னு உங்களே சொல்லிடுவாங்க. ஓகே, இப்போ இது வாங்கணும்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜியோடெஸ்ல வாங்குறீங்க. ஓகே, ஜியோடெஸ்ன்னு மென்ஷன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஏடிஎஃப் ஆல் டைம் ஹை எவ்வளோ போயிருக்குன்னு பார்க்கணும். ஓகே, இங்கே வந்து ஆல் டைம் ஹை ஆல் டைம் லோன் இருக்கும். இந்த வேல்யூவை அப்படியே தூக்கி அங்கே பேஸ்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஆல் டைம் லோ. ஆல் டைம் லோ என்னது, இதை விட ரொம்ப கம்மியா இருக்குது கரண்ட் ப்ரைஸோட. ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா டபுள் சைபர் இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்கு, ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஆல் டைம் லோ வந்து 1 2 3 4 5 சைபர் இருக்குது. ஓகேவா, ஸோ ரொம்ப சீப் இது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த சீட்டை பத்தி சொல்லணும்னா, மேல வந்து டாப்ல கிரிப்டோ போர்ட்ஃபோலியோ அண்ட் தென் ரைட்ல வந்து ஸ்டாக் போர்ட்ஃபோலியோன்னு இருக்கும் தனித்தனியா. ஸோ இதுல இந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து எல்லாமே இருக்கும் மேக்ஸிமம். ஜியோடெஸ் என்னன்னா நீங்க எக்ஸ்சேஞ்ச் நீங்க விரும்புறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இதே மாதிரி ஸ்டாக்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா கூட ஜீரோதா, ஏஞ்சல், ஒன் ஆப் ஸ்டாக்ஸ், ஷேர்கான் நிறைய இருக்கு. இதுல இல்லாத எக்ஸ்சேஞ்சஸ் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அதர் சி ஃபார் கிரிப்டோ கரன்சி, அதர் எஸ் ஃபார் ஸ்டாக்ஸ். ஓகேவா, அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் ஹை எவ்வளோ போயிருக்கு. ஸோ இங்க 24 hours ஃபில்டர் இருக்கும். சேஞ்ச் ஓவர் டு 1 year. காப்பி திஸ் ஆல் டைம், ஐ மீன் ப்ரீவியஸ் இயர் ஹை, லாஸ்ட் இயர் எவ்வளோ ஹை போயிருக்கு, லாஸ்ட் இயர் எவ்வளோ லோ போயிருக்கு இங்க இருக்கு. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, ஒரு 1000 ரூபா போடுறீங்க இப்போ. ஓகேவா, 1000 ரூபா நீங்க வாங்கணும்னா இப்போ பையிங் பிரைஸ் எவ்வளோ ஈக்குவலண்டான இப்போ கரண்ட் ட்ரேடிங் பிரைஸ் எவ்வளோ போயிட்டு இருக்கு அந்த காயினுக்கு இங்க இருக்குது. அதை தூக்கி இதுல போட்டுருங்க. ஸோ 1000 ரூபாய்க்கு இந்த மதிப்புல உள்ள காயினை நீங்க வாங்குறீங்கன்னா, ஸோ யூ வில் கெட் இந்த குவான்டிட்டி. ஓகேவா, அண்ட் தென் கரண்ட் பிரைஸ் இப்போ மேபி கரண்ட் பிரைஸோ ஃபியூச்சர் பிரைஸோ இப்போ இதுவே வந்து ஒரு இப்போ கரண்ட் பிரைஸ் என்னது டபுள் சைபர்ல போயிட்டு இருக்கு கரெக்டா. ஒரு 0.1 சைபர் கட் ஆனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரப்போகுது, 2 சைபர் கட் ஆனாலும் ப்ராஃபிட் வரப்போகுது. ஓகேவா, இப்போ 0.1 சைபர் கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 0.1401. ஸோ ஸோ ஒரு சைபர் கட் ஆச்சுன்னா யூ வில் கெட் 9000 ப்ராஃபிட். ஓகே, ஸோ ரிட்டர்ன்ஸ் வந்து 900 இருக்க போகுது, 900%. ஸோ போர்ட்ஃபோலியோல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 1000 பிளஸ் கரண்ட்ல எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது. ஓவரால் 10,000 உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும் ஒரு சைபர் கட் ஆச்சுன்னா. ஓகேவா, இது இன்னொரு சைபரும் சேர்த்து கட் ஆச்சுன்னா எவ்வளோ, 99,000. ஓகேவா, ஸோ ரிட்டர்ன்ஸ் இது, போர்ட்ஃபோலியோ பிரைஸ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அவ்வளோதான். இது வந்து பெரிய ரிஸ்கெல்லாம் இல்லை. 1000 ரூபா போட்டு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வர்றது வந்து ஹியூஜ் இல்லையா. இது வந்து உங்களுக்கு வந்து 1 ரூபா போச்சுன்னா அதே குவான்டிட்டி கரெக்டா. ஸோ இதெல்லாமே வந்து ரிஸ்க்கு, ரொம்ப நிறைய ரிஸ்க். இப்போ வரைக்கும் மக்கள் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா கிரிப்டோனா ரிஸ்க் ரிஸ்க் ரிஸ்க். பட் இது அவ்வளோ பெரிய ரிஸ்க்லாம் இல்லை. ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பு இல்லை, ரிஸ்க் எடுக்கிறோம். பட் வந்து வி கேன் ஃபினான்ஷியலா வந்து அது கரெக்டா இருக்கணும். லைக் வந்து மேனேஜபிளா இருக்கணும். இப்போ ஒரு காயின்ல வந்து சில பேர் இருப்பாங்க, ஒரு காயின்ல 10 lakhs 20 lakhs இன்வெஸ்ட் பண்ணி அவங்க லாங் டேர்ம் ஹோல்ட் பண்றாங்க. ஓகே, தப்பு இல்லை. பட் வந்து ஃபினான்ஷியலா அவங்க ஸ்டேபிளா இருந்தா ஓகே ஃபைன். பட் இதெல்லாமே வந்து ரிஸ்க். ஒரு 1000 ரூபா 500 ரூபா போட்டு ஃபியூச்சர்ல ஹோல்ட் பண்றது வந்து தப்பு இல்லை. ஓகேவா, இது பூம் ஆச்சுன்னா யூ வில் பி அ ஃபியூச்சர் மில்லியனர் ஆர் பில்லியனர். கரெக்டா. ஸோ இதே மாதிரி ஏகப்பட்ட காயின்ஸ் இருக்குது, யூ கேன் ஏபிள் டு செக். ஸோ ரிஸ்க் எடுங்க, ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பு இல்லை. பட் அந்த ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ண தெரியணும். ஓகேவா, ஹியூஜா இன்வெஸ்ட் பண்றதை விட ஒரு 1000 ரூபா 500 ரூபா போட்டுட்டு அது அந்த அந்த ரிஸ்க் எடுக்கிறது, அந்த ரிஸ்க் போச்சுனாலும் யூ ஷுட் நாட் ஃபீல் இட். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணும். ஸோ எடுங்க, தப்பு இல்லை. யூ கேன் ஏபிள் டு கெட் ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ். அதுக்கப்புறம் வந்து இப்போ சிபாயின்னு கூட வந்து இப்போ
முன்னாடியெல்லாம் இப்போ அத விட வந்து ஒண்ணும் இல்ல. இதோட ஆல் டைம் லோ பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இதான். ஓகேவா? எவ்வளோ சைபர் இருக்குது? 1, 2, 3, 4, 5 சைபர். இப்போ அந்த அந்த டைம்ல நீங்க ஒரு ரூ. 1000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, எவ்வளோ குவான்டிட்டி கிடைச்சிருக்கும்? இவ்ளோ குவான்டிட்டி யூ கேன் ஏபிள் டூ ஹோல்ட் இட். ஓகே ரூ. 1000க்கு. இப்போ உள்ள பிரைஸ்க்கு இப்போ உள்ள பிரைஸ் வந்து இந்த ட்ரேடபிள் பிரைஸ். எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும்? 6 லேக்ஸ் அரவுண்ட். கரெக்ட்டா? ஸோ எல்லாமே வந்து ரூ. 1000 எங்க இருக்குது? ப்ராஃபிட் வந்து எங்க இருக்குது? ஓகேவா? அதான் டிஃபரன்ஸ். ஆல்ரைட். அதுக்கப்புறம் இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டு, ஆ இதுல வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஹோல்ட் பண்றீங்கன்னா, ஹோல்டிங்ன்னு பிரஸ் பண்ணிருங்க. ஹோல்ட். ஸோ அதோட கலர் மாறிரும். பார்சியலா புக் பண்றீங்கன்னா, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு தனி கலரு. அதுக்கப்புறம் நீங்க அந்த ட்ரேட் ஐ மீன் அந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்து குளோஸ் பண்றீங்கன்னா, கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? ஸோ நீங்க என்னென்ன பண்றீங்களோ, இப்போ ஹோல்ட் பண்றீங்கன்னா, அதோட ஈக்குவலன்ட்டான மதிப்பு வந்து போர்ட்ஃபோலியோல எவ்வளோ போயிட்டு இருக்கோ, அதே வேல்யூ தான் இங்கேயும் காட்டும். ஓகேவா? இன்கேஸ் அது அந்த 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 ட்ரேட வந்து அந்த இன்வெஸ்ட்மென்ட் நீங்க ரிட்டர்ன் ஐ மீன் வெளிய வந்துட்டீங்கன்னா, 0 ஆயிரும். அண்ட் தென் ஸோ சீட் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதே இது நீங்க வந்து ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் செலக்ட் பண்ணிக்கிறீங்கன்னா, இப்போ 0 தான் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஹோல்ட் பண்றீங்கன்னா, சேம் ப்ரொசீஜர். ஸோ அதோட இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் என்னது? எவ்வளோ பண்ண போறீங்க? அதோட பையிங் பிரைஸ் எவ்வளோக்கு வாங்குறீங்க? இந்த குவான்டிட்டி ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிரும். இது ஃபியூச்சர்ல இவ்வளோ போச்சுன்னா, எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வரும்? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த போர்ட்ஃபோலியோல ஸ்டாக் போர்ட்ஃபோலியோல வந்துரும். ஓகேவா? இப்போ இதே இது நம்ம வந்து ரூ. 1000 இன்வெஸ்ட் பண்றோம். ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்ஸ் பையிங் பிரைஸ் வந்து ஒரு ரூ. 500ல இருக்கும்போது ரூ. 1000க்கு வாங்குறோம். குவான்டிட்டி 2 வரப்போகுது. கரெக்ட்டா? இப்போ வாங்குன பிரைஸ் வந்து இது. ஃபியூச்சர்ல வந்து ஒரு 2000 அந்த காயினோட ஐ மீன் ஸ்டாக்ஸோட மதிப்பு போகுதுன்னா, அதோட ஈக்குவலன்ட்டான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் காட்டிரும். ஓகேவா? அண்ட் தென் நீங்க ஆல்சோ இண்டிவிஜுவலா பார்த்துக்கணும்னா, இங்க வந்து தனித்தனியா போட்டிருப்பேன் நானு. இத பிரஸ் பண்ணீங்கன்னா, பைனான்ஸ்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் இப்போ ஜியோடெஸ்ல நம்ம எவ்வளோ பண்ணியிருந்தோம்? ரூ. 1000 போட்டிருந்தோமா? அதோட டீட்டெயில்ஸ் இங்க காட்டிரும். கரண்ட்ல எவ்வளோ ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கு. ஓகேவா? ப்ராஃபிட் இன் த சென்ஸ் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அது இங்க காட்டிரும். இன்கேஸ் உங்களுக்கு நெகட்டிவ்ல போச்சுன்னா, நீங்க வாங்குன பிரைஸ் இது. அத விட கம்மியா போச்சுன்னா, இப்போ லெட்ஸ் சே ஏதாச்சும் ஒரு எக்ஸ்சேஞ்ச்ல வாங்குறீங்க. காயின் டிசிஎக்ஸ்ல வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மென்ட் பண்ண அமௌண்ட் வந்து 1000 பையிங் பிரைஸ் வந்து ஒரு ரூ. 500 இருக்கும். அதே ரூ. 500 ஓகேவா? ஸோ இது கூடுது இப்போ. இப்போ கரண்ட்ல அந்த ஸ்டாக்கோட இல்லன்னா காயினோட மதிப்பு கூடிச்சுன்னா, இது ப்ராஃபிட்டா இருக்க போது, அந்த ப்ராஃபிட் இங்க காட்டிரும். இன்கேஸ் இது வாங்குன பிரைஸ விட கம்மியாச்சு. ரூ. 50க்கு போயிடுச்சுன்னா, லாஸ் தானே அது நமக்கு. ஸோ 900 லாஸ்ல போயிட்டு இருக்கு. ரிட்டர்னும் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் உங்க போர்ட்ஃபோலியோ அமௌண்ட் நீங்க ரூ. 1000 இன்வெஸ்ட் பண்ணீங்க. இது லாஸ் ஆயிருச்சு. மீதி ரூ. 100 தான் இருக்கு. ஸோ கம்ப்ளீட்லி அந்த அந்தந்த எக்ஸ்சேஞ்ச்ல வந்து லாஸ்ல போயிட்டு இருக்கும் அந்த காயின். கரெக்ட்டா? ஸோ ரெட் கலர்ல மாறிரும். ஸோ இத வந்து வைஸா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட். ஆல்சோ எக்ஸ்சேஞ்சோட லிங்க்ஸ் வந்து எல்லாமே மேலேயே குடுத்துருப்பேன். ஓகேவா? இத நீங்க பிரஸ் பண்ணீங்கனாலே வந்துரும். கீழ லிங்க். ஸோ அதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தப்பில்ல. அதான் இது வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இந்த சீட்டு. ஆல்சோ இப்போ வேற ஏதாச்சும் காயின் வாங்கணும்னா கூட சேம் ப்ரொசீஜர். ஆல்சோ இந்த லூனோ கிரஸ்ட்ன்னு சொன்னேன் இல்லையா? சோசியல் மீடியா அனாலிசிஸ் எந்த காயின் எப்படி போயிட்டு இருக்குது? ஓகேவா? டாப்ல எது இருக்குது? லைக் இந்த மீம் காயின்லாம் ப்ரமோஷன் வந்து நெறைய நடக்கும். ஓகேவா? வந்துருச்சு. ஸோ எந்த காயின் எப்படி போயிட்டு இருக்குது? லைக் சேம் தான். பாப்புலாரிட்டி சோசியல் மீடியா அனாலிசிஸ்னா ஆ எது பாப்புலரா இருக்குதுன்னு ஏ டூ இசட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டிரும். ஓகே. அக்கார்டிங் டூ தட் தே வில் ரேட் இட். ரேங்க் பண்ணி வச்சிருப்பானுங்க. ஸோ இதில போய் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ மெயின்
காயின் வாங்க போறீங்களா? மீமா டோக்கன் வாங்க போறீங்களா? காயின்னா ஓகே ஃபைன். அதோட பிரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா காயின்ஸும் மேக்ஸிமம் வந்து மோர் தென் 100 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுலலாம் நீங்க கண்டிப்பா வந்து இஃப் யூ ஆர் சூசிங் மோர் தென் 100 அபோவ் அந்த ஸ்டாக்கோ, கிரிப்டோவோட பிரைஸ்னா கண்டிப்பா டெக்னிக்கல் அனாலிசிஸ் மஸ்ட். ஓகேவா? டெக்னிக்கல் அனாலிசிஸ் இல்லாம இறங்க வேணாம். பிகாஸ் எக்ஸாக்ட்டா சொல்லிற முடியும் எங்க ஏறப்போகுது, எங்க இறங்க போகுதுன்னு. ஓகேவா? அ மீமுக்கும் நீங்க பார்த்துக்கலாம். தப்பில்ல. ஓகேவா? ம். ம். ஆ இது இது இப்போ ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குது. இதோட மதிப்பும் ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்குது. பேயி ஓகேவா? பிஐபிஐ பெப் பெப்பி இல்ல. இது வந்து சைனீஸ் வெர்ஷன் ஓகேவா? இது கொஞ்சம் ரீசென்ட் டேஸ்ல வந்து பாப்புலர் ஆயிட்டு இருக்குது. பிஐபிஐ. இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு காயினோட மதிப்பு வந்து 1, 2, 3, 4, 5 ஓகேவா? ஸோ நீங்க இந்த காயினே வாங்க போறீங்கன்னா, லைக் எந்தெந்த எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்ட் ஆயிருக்குன்னு பார்த்துக்கணும். இதுல எல்லாமே லிஸ்ட் ஆயிருக்குது. ஸோ பிட்மார்ட், கேட்.ஐஓ அண்ட் தென் நம்ம இந்தியன்ல கூட வந்து லிஸ்ட் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். இந்தியன் இன் த சென்ஸ் எத பேஸ் பண்ணி சொல்றேன்னா, லைக் இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லயே வந்து ஜியோடோஸ் வந்து இந்தியன் பேஸ்டு, காயின்டிசிஎக்ஸ் வந்து இந்தியன் பேஸ்ட். மீதி எல்லாமே இனோசெக்ஸும் இந்தியன் பேஸ். மீதி எல்லாமே இன்டர்நேஷனல். ஓகேவா? ஸோ அத பேஸ் பண்ணி சொல்றேன். இந்த இந்த காயின்டிசிஎக்ஸ், ஜியோடோஸ்லலாம் யூ கேன் ஏபிள் டூ டைரக்ட்லி பர்ச்சேஸ் த எனி காயின் ஆர் மீம் யூசிங் ஐஎன்ஆர். ஸோ அதுக்கு சொல்ல வரேன். ஓகே. ஸோ இந்த காயினுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வேர் இட் இஸ் காயின்டிசிஎக்ஸ்ல வந்து நீங்க டைரக்ட்டா இந்த ஐஎன்ஆர் யூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் சே இதெல்லாமே மீம் ஓகேவா? ரிட்டர்ன்ஸ் வந்தா உங்களுக்கு ஹியூஜா அடிக்க போகுது. அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இது வாங்க போறீங்கன்னா, சேம் ப்ரொசீஜர். அதோட அனாலிசிஸ், ஒயிட் பேப்பர் எல்லாமே பார்த்துக்கோங்க. இது வந்து சைனீஸ் அ மீம் காயின்னு சொல்றாங்க. ஓகேவா? கம்பேரிட்டிவ்லி எல்லாமே ஓகே தான் இருக்கு. நெறைய பேர் ஹோல்ட் பண்றாங்க. அவங்களோட நியூஸும் பார்த்துக்கலாம். ஆல்சோ இதோட அம்பாசிட்டர் வந்து நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இருங்க அதுக்கு நான் நெக்ஸ்ட் போறேன். வந்து இத கால்குலேஷன் பண்ணிடலாம். பிபி செக் பண்ண போறேன். எந்த எக்ஸ்சேஞ்சில இப்போ காயின்டிசிஎக்ஸ்ல வாங்க போறேன்னா, நோட் பண்ணிக்கோங்க. அதோட ஆல் டைம் ஹை, ஆல் டைம் லோ கம்பல்சரி பார்க்கணும். ஆல் டைம் ஹை இது. ஆல் டைம் லோ இது. ப்ரீவியஸ் இயர் ஹை ஐ திங்க் சேம். இந்த காயின் ரீசென்ட்டா தான் பப்ளிஷ் ஆச்சு. இது என்ன ஆல் டைம் லோ வரலையா? ஆல் டைம் லோவும் அதேதான். சாரி ப்ரீவியஸ் இயர் லோவும் அதேதான். இப்போ இதுல வந்து நீங்க ஒரு ₹1000 இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, இப்போ உள்ள மதிப்பு எவ்வளோ? அ இப்போ உள்ள கரண்ட் காயின் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ்க்கு நீங்க வாங்குனீங்கன்னா, இவ்ளோ குவான்டிட்டி உங்களுக்கு கிடைக்க போது. இது வந்து ஃபியூச்சர்ல இப்போ பெப்பே எப்படி 5 ஜீரோல இருந்து 2 சைபர் கட் ஆச்சா? அதே மாரி இதுவும் ஆச்சுன்னா, லெட்ஸ் சே பார்ப்போமா? 2 ஜீரோ கட் பண்ணி பார்ப்போம். ஒரு ஜீரோ கட் பண்ணுவோம். எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு. ஸோ சேம் 9000 ஓகேவா? 2 ஜீரோ கட் பண்றப்போ 99,000. 3 ஜீரோ கட் பண்றப்போ ஸோ 10 லேக்ஸ் அரவுண்ட் 10 லேக்ஸ் ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து மீம் காயின் இஸ் அ ஃபியூச்சர். ஃபியூச்சர்ன்னு சொல்றத விட ரிஸ்க் ஜாஸ்தி. பட் வந்து ஆ ரிட்டர்ன்ஸ் ஹியூஜா கொடுக்கும் கம்பேரிங் டூ அதர் காயின்ஸ். ரிஸ்க்கும் கம்மி தான். ரிஸ்க் கம்மி இன் த சென்ஸ் எப்படி சொல்ல வரேன்னா,
கம்பேரிட்டிவ்லி இந்த மீம் காயின் எல்லாம் யாரு வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஈவன் யூ அண்ட் மீ. பட் வந்து ரிஸ்க் கம்மியா இருக்கும்னு சொல்ல வர்றது எதுக்குன்னா, நம்ம வந்து ஹியூஜாலாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறதில்ல. பட் பண்றவங்க இருப்பாங்க. பட் ஒரு ரூ. 500 இல்ல ரூ. 1000 மேக்ஸிமம் போட்டு வச்சுக்கோங்க. அடிச்சா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஹியூஜா வரும் ஃபியூச்சர்ல. ஸோ ஃபினான்ஷியலி ரிஸ்க் நம்ம எடுக்க போறது கம்மி தான். பட் மீம் வைஸ் அது ரிஸ்கி தான். அ ம் என்ன சொல்றேன்னா, ஆல்ரைட். ஆமா. நீங்க ஹோல்ட் பண்ண போறீங்கன்னா, ஹோல்ட் அஸ் ஹோல்டுன்னு போட்டு வச்சுருங்க. கலர் மாறிரும். ஆல்ரைட். அதுக்குரிய எக்ஸ்சேஞ்ச் CoinDCXல வந்து உங்களுக்கு அந்த ஹோல்டிங், இன்வெஸ்டிங் அமவுண்ட் அண்ட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு காட்டிரும். இந்த ட்ராக்கிங் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றங்க. அப்பதான் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா எந்த குவான்டிட்டில வாங்கணும். ஆல்சோ வந்து இந்த குவான்டிட்டி இந்த பை பிரைஸ் வந்து இப்போ இங்க காட்டுறது வந்து ஓகே ஃபைன். ஓகேவா? 0.506988. இதே இதுன்னு நீங்க எக்ஸ்சேஞ்ச் வைஸா நீங்க போய் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஓகேவா? அதிகம் இன் த சென்ஸ் இப்போ 50 இங்க இருக்குதா? 50 இப்போ ஓகே அரவுண்ட் 9 சம்திங் தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இங்க 4 இங்க இருக்கு காயின் டிசீஸ் 40111016. ஸோ இது வந்து அ அந்த அந்த எக்ஸ்சேஞ்ச்ல இப்போ கரண்ட்ல அந்த பிபி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய பிரைஸ். இது வந்து எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ நீங்க எந்த பிரைஸ் வாங்குறீங்களோ, இப்போ இந்த இதுல வந்து ஒரு ₹1000 நீங்க வாங்குறீங்கன்னா, அந்த ₹1000க்கு எந்த பை பிரைஸ்ல நீங்க வாங்குறீங்களோ, அத தான் இங்க தூக்கி போடணும். ஓகேவா? இந்த பை பிரைஸ்ல. நீங்க இந்த வேல்யூவ தூக்கி போட்ற வேணாம். அத நோட் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் சே இப்போ ஜியோடெஸ் இருக்குது. ஓகேவா? இ இ இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி தான். லாகின் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிருங்க. இப்போ ட்ரேடில் இதெல்லாம் நெறைய டவுட்ஸ் வருது. ட்ரேடுனா ட்ரேடிங்கா ப்ரோ? அதுல ட்ரேட் பண்ற மாரி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இதெல்லாம் இனிமே இன்வெஸ்ட்மென்ட் தான். ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷன் தான் இருக்கும். ஓகேவா? நம்ம ஒரு அந்த ஒரு பிரைஸ்ல நம்ம ட்ரேட் பண்ண போறோம். லைக் ட்ரேட் பண்ண போறோம் இன் த சென்ஸ் லாங் டர்மா ஹோல்ட் பண்ண போறோம். அந்த பர்ட்டிகுலர் பிரைஸ்ல நம்ம ட்ரேடிங் பிரைஸ்ல வாங்குறனால ட்ரேட்ன்னு இருக்குது. இப்போ 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 பிடிசி, ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா, ஒரு பிடிசி பிரைஸ் வந்து இவ்ளோ காட்டுது. கரெக்ட்டா? நீங்க வந்து உங்களோட ஐஎன்ஆர் அமௌண்ட் இதுல டெபாசிட் பண்ணிக்கணும். டெபாசிட் பண்ணா இருக்கிற ஐஎன்ஆர் அமௌண்ட் இங்க டிஸ்ப்ளே ஆயிரும். இப்போ அதே ஒரு குவான்டிட்டி வாங்கணும்னா இங்க 1ன்னு போட்டுருங்க. அத நீங்க டைரக்ட்டா பை பண்ணி ஆகணும். பே பண்ணி ஆகணும். ஓகேவா? இப்போ லெட்ஸ் சே இது வந்து வேற ஏதாச்சும் பிஇபி வாங்குறீங்கன்னா, ம். இப்போ கரண்ட்ல அந்த பிஇபி ஆ மீம் காயின் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய பிரைஸ் வந்து இது. ஓகேவா? இது வந்து நீங்க ஒரு ₹1000க்கு வாங்குறீங்கன்னா, அதோட ஈக்வலன்ட்டான குவான்டிட்டி காட்டிரும். டைரக்ட் சிம்பிள் தான் அது. ஓகேவா? ஆல்சோ வந்து இது லிமிட் ஆர்டர், பை ஆர்டர் அந்த ஆர்டர் டைப் வித்தியாசம் வரும் உங்களுக்கு. என்னதுன்னா, இப்போ கரண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஇபி அத செலக்ட் பண்றேன். ம். 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 கரண்ட்ல நீங்க இந்த பிரைஸ்க்கு வாங்கணுமான்னு கேட்டீங்கன்னா, ஓகே. இதே பிரைஸ்க்கு ஓகேன்னா, ஓகே தான். இல்லையா, நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் அ அந்த பிரைஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, இங்க கீழ காட்டும். ஓகேவா? இப்போ 0.001650 இ இ இ ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணவங்க வித்தா தான் வாங்க முடியும். ஓகேவா? இப்போ கரண்ட் ட்ரேடிங் பிரைஸ் வந்து 0.001650 ஓகேவா? இந்த பிரைஸ்க்கு நீங்க வாங்க போறீங்க. இதே இது இந்த பிரைஸ்க்கும் நீங்க வாங்கிக்கலாம். இந்த பிரைஸ்க்கும் நீங்க வாங்கிக்கலாம். இந்த பிரைஸ்க்கும் வாங்கிக்கலாம். ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து நீங்க இப்போ இத செலக்ட் பண்ணீங்கன்னா, அதே ₹1000 நீங்க போறீங்கன்னா, அது பெண்டிங் ஆர்டர்ல போய் விழுந்துரும். ஓகேவா? எப்போ அந்த கரண்ட் ட்ரேடிங் பிரைஸ் வந்து இந்த பிரைஸ்க்கு வருதோ, அப்பதான் உங்களுக்கு அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? ஸோ மோஸ்ட்லி இதெல்லாம் ரொம்ப சில்லற காயின்ஸ் தான். ஓகேவா? ஸோ டைரக்ட்டா கூட வாங்கிக்கலாம் தப்பில்ல. கரண்ட் ட்ரேடிங் பிரைஸ் என்னவா இங்க இருக்குதோ, அத நீங்க செலக்ட் பண்ணி இந்த டாப்ல இருக்கு இல்லையா? அத செலக்ட் பண்ணி நீங்க ரூ. 1000க்கோ இல்ல ரூ. 500க்கோ வாங்கி வச்சுக்கோங்க. லாங் டெர்ம். ஸோ இது லாங் டெர்ம் இன் த சென்ஸ் ஒரு 2, 3, 4, 5 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணிருங்க. ஏன்னா பூம் ஆக போகுது. ஓகேவா? அண்ட் தென் ஆ இத தான் சொல்ல வந்தேன். இதோட அம்பாசிடர் வந்து இந்த பிஇபியோட அம்பாசிடர் வந்து இவர ஆல்ரெடி தெரியும்னு நெனைக்கிறேன் நெறைய பேத்துக்கு. இவர் வந்து 2000
Hi everyone, it's been a while since I did a video and I just want to do a quick video. 2011 இயர்ஸ் ஆகும். ஓகேவா? 2013 அந்த டைம்ல பிட்காயின் அப்டேட் பை ஜஸ்ட் பை $1க்கு பிட்காயின் $1 ஒர்த்தா ஒரு பிட்காயின் வாங்கிக்கோங்க. ஓகேவா? $1க்கு வாங்கிக்கோங்க. கெஞ்சிருக்காரு. ஓகேவா? Than just the payment system. Satoshi Nakamoto, such a big game, back in 1992 in the trials. Buy some big. The odds are that it's going to go down. Then all bets are off. And ஸோ இவர் அட்வைசர்னு சொல்லலாம், கொஞ்சம் பாப்புலரா இருக்காரு இப்போ. பிகாஸ் அந்த டைம்லயே $1க்கு வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அத மதிப்பு உங்களுக்கே தெரியும். கரெக்டா? ஸோ அவ்வளவுதான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த வீடியோ நான் பார்த்தேன் தான். லைக் நான் சைல்ட்ஹுட்ல வந்து 11 இயர்ஸ் அகோ இவர் ரிலீஸ் பண்ண உடனே ஒரு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு 3 வீக்ஸ் ஆஃப்டர் தட் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். பார்த்தேன். அதுக்கப்புறம் சைல்ட்ஹுட்லயே ஐ மீன் அந்த ஸ்கூல் டைமிங்ஸ்ல வந்து நெறைய இந்த இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வீட்ட தேடி வர்ற ஆட்களும் நான் பார்த்துருக்கேன். ஓகே. அந்த டைம்ல இவர் வீடியோ ரிலீஸ் பண்ண 1 மந்த் இல்லன்னா 2 மந்த் ஆஃப்டர் தட் வந்து ஒரு குரூப் வந்தாங்க. குரூப் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஃபியூச்சர் இதான் அதான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ரூ. 1000 போட்டு விடுங்கன்னு சொல்லி. பட் அந்த டைம்ல வந்து ரிஸ்க் எடுக்கல. பிகாஸ் வந்து நம்ம நம்ம சுத்தி உள்ள மக்கள் சரவுண்டிங்ஸ் எல்லாருமே ஸ்கேமு அது இதுன்னு சொல்லி நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி இப்போ இந்த நிலைமையில இருக்கோம். கரெக்ட்டா? ஸோ அவ்வளதான். அந்த டைம்ல ரிஸ்க் எடுத்திருந்தா இப்போ வரலாறுல இருந்திருக்கும். பட் வி ஹேவ் மிஸ்ட் இட். கரெக்ட்டா? நெறைய பேர் நம்மள மாரியே என்ன மாரியே மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இது இனிமே ஃபியூச்சர்ல மிஸ் பண்ணிறக்கூடாது. ஓகேவா? ஸோ அத அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். ஓகேவா? இதுக்கப்புறமும் ரிஸ்க் எடுக்காம தாங்கிட்டே இருந்தோம்னா அது கஷ்டமாயிரும். ஸோ இப்போ ரீசென்ட் டேஸ்ல எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபில தான் போறீங்க. ஓகே. அத வந்து இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு நான் சொல்லுவேன். லைக் டைரக்ட்டானா இஃப் யூ ஆர் குட் வித் டெக்னிக்கல் அனாலிசிஸ் டைரக்ட்டா நீங்க எந்த ஸ்டாக்ஸும், எந்த அ காயினும் இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இஃப் யூ ஆர் நாட் குட் வித் டெக்னிக்கல்னா, யூ கேன் கோ வித் திஸ் மீம் காயின் ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணி யூ கேன் ஏபிள் டூ கெட் ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் இன் திஸ் கம்பேரிங் டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நீங்க அதுல மாசம் மாசம் அவ்ளோ பேக்கேஜ்ன்னு கட்டுறீங்க. இதுல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாமே பூம் ஆகப்போகுது. பார்த்துக்கோங்க. இவர் தான் இதோட அம்பாசிடரும். இந்த காயினோட அம்பாசிடர். ஓகே. PEIPA. ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அகைன் டோன்ட் லூஸ் தி சான்ஸ். இந்த பிட்காயின் கோயிங் ஃபார்வர்ட் இட்ஸ் கோயிங் டு பூம் டு இப்போ கரண்ட் ட்ரேடிங் பிரைஸ் வந்து இது வந்து ஆக்சுவலா ஐஎன்ஆர்ல காட்டுதா? நீங்க டிஃபால்ட்டா லாகின் பண்றப்போ வந்து USDTல காமிக்கும். அத நீங்க இங்க போய் மாத்திக்கணும். ஸோ கரன்சி வந்து USDTல மாத்திக்கினீங்கன்னா இப்போ கரண்ட்ல $97,000 அரௌண்ட் ஆல்மோஸ்ட் $1,08,000 தொட்டுருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர்ல 2 lakh தொட போகுது. ஃபியூச்சர்ல 8 lakh 9 lakh வரைக்கும் போறதுக்கு ஹியூஜ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? பிகாஸ் வந்து உள்ளார ட்ரம்ப் இருக்காரு. ஆல்ரைட். ஸோ கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதான் நான் சொல்வேன். மீம் காயினுக்கு போறீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாரி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது பேக் போன் உள்ளார யார் இருக்காங்க? பெரிய ஆட்கள் யாராச்சும் இருக்காங்க? இப்போ டாஜ் காயினுக்கு பின்னாடி வந்து எலான் இருக்காரு. கரெக்ட்டா? ஸோ அது வந்து அந்த மாரி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கணும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து சிபா இனு அதோட பர்ப்பஸ் என்னது? அது எத்தன பேர் ஹோல்ட் பண்ண எல்லாமே வந்து அந்த காயின் மார்க்கெட் கேப்லயே எல்லாமே ஏ டூ இசட் டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஆல்சோ இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். பி பி
ஸோ இதுல வந்து எல்லா டிரான்சாக்ஷன் இந்த டிரான்சாக்ஷன் ஹேஷ்ல எத்தனை பேர் ஹோல்ட் பண்ணியிருக்கா கரண்ட்ல எல்லாமே ஏ டு இசட் விசிபிளா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் செக் பண்ணிக்கலாம் நீங்க. எந்த ஒரு காயின் செலக்ட் பண்ணாலும் எத்தனை ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஓகே. எந்த வேலட்ல எவ்வளோ பேர் ஹோல்ட் பண்றாங்கன்னு ஏ டு இசட் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லா காயினுக்கும். மீமுக்கும். சிபா இன்னும் கூட வந்து இப்போ லோ பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. 4 0 இருக்குதா? இது கொஞ்சம் பாப்புலரான இது. இருங்க. ஐஎன்ஆர்ல மாத்திக்கிறேன். ஐஎன்ஆர். ம். 00 இருக்குது. 0.00188 ஸோ வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் லாஸ்ட் இயர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நல்ல ஒரு இப்போ ஆனா எல்லாமே வந்து கொஞ்சம் இந்த ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே பூம்ல இருக்குது. இப்போ வாங்குனா தப்பில்ல. பட் வந்து லாங் டர்மா ஹோல்ட் பண்ற மாரி இருக்கும். இதுவே ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, இப்போ கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து இது 000ல இருந்திருக்கு. இப்போ ஒரு சைபர் குறைஞ்சிருக்கு. கரெக்ட்டா? இதுவே வந்து ஒரு 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 கட்டத்தில வந்து 2021 நெனைக்கிறேன். அந்த இது 2020ல வந்ததா? ஆ உள்ளார போய் பார்க்கணுமா? சரி ஓகே. இது வந்து இருங்க. இதுல என்ன காட்டுது? 2021 தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். வந்த புதுசுல 70 50 ஓகேவா? இத வாங்கி ஹோல்ட் பண்ண மக்கள் என் ஃப்ரெண்ட்ஸே நெறைய பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ அந்த டைம்ல ரூ. 1000க்கு இன்வெஸ்ட் பண்றப்போ, இதோட மதிப்பு 60 இருந்திருக்கு. கரெக்ட்டா? இப்போ 20ல வந்திருக்கு. 20 வரைக்கும் வந்திருக்கு. இது இன்னும் போகும். ஸோ கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம். சேம் ஏதாச்சும் ஒரு இதுல ரூ. 1000க்கு நீங்க அந்த டைம்ல வாங்கியிருந்தீங்கன்னா, 50 2, 5 ஸோ இவ்ளோ குவான்டிட்டி கிடைச்சிருக்கும். இப்போ உள்ள பிரைஸ் வந்து ட்ரேடபிள்ஸ் பிரைஸ் இது. அரவுண்ட் 10 லேக்ஸ் ஓகேவா? அந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இந்நேரம் நல்லா பார்த்துருக்கலாம். இன்னும் 70 வரைக்கும் போயிருந்திருக்கு. ஐ மீன் ஸ்டார்ட் ஆகுறப்போ. ஓகே. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இது ஸ்டில் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. பட் சிலது வித்துட்டாரு. ஸோ நெறைய சம்பவங்கள் இந்த மாரி நடக்கும். லைக் மீம் காயின்ஸ் அண்ட் கிரிப்டோல ரீசென்ட் டேஸ்ல வந்து அ இத இந்த காயின்ஸ்ல பேஸ் பண்ணி மில்லியனர்ஸ் ஆனவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அத கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. தென் வேற என்ன சொல்லணும்? ஆல்சோ ஆல்ட் காயின் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. லைக் வந்து இப்போ இவ்ளோ நாள் வந்து பிடிசி இன்கிரீஸ் ஆயிட்டு போயிட்டு இருந்துச்சு இல்லையா? ம். இது வந்து அ இது லைவ்ல குடுத்தது தான். லைக் வந்து இங்க வரும்போது வாங்குங்கன்னு சொல்லி. ஒரு பிடிசி வந்து இது ரொம்ப பழசெல்லாம் இல்ல. லைக் ஆகஸ்ட் மாசம். ஓகேவா? ஆகஸ்ட் 2024 ஒரு பிடிசியோட மதிப்பு 41,00,000. இப்போ பார்த்தீங்கன்னா, போயிடுச்சு. இது ஒண்ணு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இங்க 21,00,000. ஆக்சுவலா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒருத்தர் கால் பண்ணாரு. அன்னோன் பெர்சன் தான். லைக் ஏதோ என்னோட கிரிப்டோ வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவர் என்ன கேட்டாருன்னா, லைக் அப்போ அந்த டைம்ல வந்து ஒரு பிட்காயினோட மதிப்பு ரேட் வந்து 41 லேக்ஸ் இருந்ததுன்னு நெனைக்கிறேன். ப்ரோ ஜெனரலா யாருன்னு தெரியாது. கால் பண்ணி இந்த மாரி ப்ரோ கிரிப்டோ கரன்சி நல்லா போயிட்டுருக்கு. லைக் பிட்காயின் இப்போ வாங்கலாமா? 41,00,000 வரைக்கும் ஐ மீன் ஃபியூச்சர் முன்னாடி இது பண்ணியிருந்தா இப்போ வரலாறுல இருந்திருக்கலாம். பட் வந்து இப்போ கரண்ட் பிரைஸ் வந்து 41,00,000 இருக்கு. அது எப்படி 1 காயின் வாங்கிடலாமா? இல்ல என்ன பண்றதுன்னு என்ட்ட சஜஷன் கேட்டாரு. பட் அந்த டைம்ல வந்து
1 காயின் எல்லாம் இப்போ வாங்குனீங்கன்னா, ஹியூஜ். ஒரு காயின்ல அவ்ளோ 40 லட்சம் போறத விட, நீங்க அந்த எக்ஸ்சேஞ்ச்ல உள்ள எல்லா காயினையும் வாங்கிடலாம் ப்ரோ. ரூ. 1000 போட்டு வச்சீங்கன்னா கூட ஃபியூச்சர்ல ஹெல்த்தியா இருக்கும். நல்லாவும் இருக்கும். இது வந்து ஒரு காயின்ல நீங்க அவ்ளோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க அப்படி பண்ணி போயிடலாம். இப்போ வாங்காதீங்க. 40 லட்சத்துல இருக்கிறப்போ வாங்காதீங்க. லெஸ் தென் 20 லேக்ஸ் வரும். அப்போ அந்த டைம்ல வாங்குன்னு சொன்னேன். அது சொல்லி முடிச்சோனே ஓகே. அதுக்கப்புறம் கான்டாக்ட் இல்ல. யாருன்னே தெரியாது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நானும் மறந்துட்டேன். அவரும் மறந்துட்டாரா என்னன்னு தெரியல. பட் இப்போ 2 மந்த்ஸ் பிஃபோர் கால் பண்ணாரு. கால் பண்ணி ப்ரோ அவரு நான் சும்மா ஒரு இதுக்கு தான் சொன்னேன். அவரு என்ன பண்ணிட்டாருன்னா, ப்ரோ நீங்க சொன்ன ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லி, அவர் அந்த டைம்ல வந்து பைனான்ஸ் தான் அவரு யூஸ் பண்ணார்ன்னு நெனைக்கிறேன். எக்ஸ்சேஞ்ச்ல ஒரு 400 காயின்ஸ் தான் சம்திங் அந்த டைம்ல லிஸ்ட் ஐடி இருந்துச்சு. 400 பிளஸ் எல்லா காயின்லயும் ரூ. 1000 போட்டாராம். ₹1000 ஷாக் அவரு சொன்னோனே. நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அவரு அப்படியும் போட்டாரு. பிளஸ் வந்து 25 லேக்ஸ் இருக்க 25 லேக்ஸ் கீழ இருக்கிறப்போ ஒரு பிட்காயின் வாங்கிட்டாராம். வாங்கிட்டு வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஹியூஜா வருதுன்னு சொல்லி அவரு போட்ட காச வந்து ஆ வித்ட்ரா பண்ணிட்டாரு. ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண காச வித்ட்ரா பண்ணி ப்ராஃபிட்ல தான் எல்லாமே இப்போ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படியும் மக்கள் இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து ரிலேஷனோட ஃப்ரெண்டுன்னு நெனைக்கிறேன். ஆமா. ரிலேஷன் ஓகேவா? ஸோ அவங்க வந்து அ ஒரு பிட்காயின் வந்து 700 பிரைஸ்ல இருக்கிறப்போ வாங்கியிருக்காரு. ஒரு 10 பிட்காயின் வரைக்கும் அவரு வாங்கியிருக்காரு. வாங்கி ஆனா அவருக்கு வந்து அந்த டைம்ல தெரியாது. சரி யாரோ ரெக்கமெண்ட் பண்ணனால இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல 2021, 20 ரொம்ப பாப்புலர் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைம்ல ஒரு ஒரு காயின் 48 லட்சம் இருக்கிறப்போ 2 காயின் வித்தாராம். வித்துட்டு மீதி ஒரு 7, 8 காயின்ஸ் ஸ்டில் ஹி இஸ் ஹோல்டிங். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது லைக் ஹியூஜ் இல்லையா? அவ்வளோதான். சின்ன சின்ன இன்வெஸ்ட்மென்ட் இப்ப கரெக்ட்டான டைம் இப்ப ஸ்டார்ட் பண்ணா தான் ஃபியூச்சர் நல்லாருக்கும். இவ்வளோ நாள் நம்ம நெறைய மிஸ் பண்ணியிருப்போம். பட் இதுக்கப்புறம் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டூடண்ட்ஸ் கரெக்ட்டா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க மல்டிபிள் கொரீஸ் கேட்டனால தான் இந்த வீடியோவும். ஸோ கரெக்ட்டா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சீட்டோட ஆக்சஸ் வந்து ஆ இமெயில் ஐடி ஆல்ரெடி எனக்கு இது சென்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு நான் ஆக்சஸ் குடுத்துருவேன். ஸோ கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ராக்கிங் சீட் இது வந்து வாங்குன குவான்டிட்டி இந்த பையிங் பிரைஸ் கரெக்ட்டா இருக்கும். ஃபியூச்சர்ல எவ்வளோ கரண்ட் பிரைஸ் போனாலும் அத இங்க அப்டேட் பண்ணிட்டு எவ்வளோ கரண்ட் ப்ராஃபிட் இருக்குன்னு நீங்க டைரக்ட்டா செக் பண்ணிக்கலாம். ஸோ கிரிப்டோ அண்ட் ஸ்டாக்ஸ். ஸோ இமெயில் ஐடி சென்ட் பண்ணாதவங்க பண்ணிருங்க. ஐ வில் கிவ் த ஆக்சஸ் டூ யூ. ஸோ மத்தபடி வந்து ஐ திங்க் இந்த வீடியோ இஸ் ஓப்பன் டூ ஆல்ன்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தா மக்களுக்கும் டவுட் இருந்தா யூ கேன் ஏபிள் டு டிஎம் டைரக்ட்லி. கமெண்ட் பண்ண வேணாம். ஏன்னா டைரக்ட் வீடியோனால ஐ குட் நாட் see ஆல் த கமெண்ட்ஸ். ஸோ யூ கேன் ஏபிள் டு டிஎம். அண்ட் யா சஜஸ்டபிள் காயின்ஸும் கேட்டிருந்தீங்க. லைக் அதுவும் நான் எடுத்து வச்சிருக்கேன். லைக் நானும் அ என்ன உட்பட எல்லாரும் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதோட லிஸ்ட்டு வேணும்னா இதெல்லாமே கொஞ்சம் நல்லா ஃபண்டமெண்டலாவும் சரி, டெக்னிக்கலாவும் சரி கொஞ்சம் டாப்ல இருக்குது. ஓகேவா? ஸோ இதுல எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிபி, சிஆர்ஓ, எக்ஸ்ஆர்பி, பாங்க்கும் மீம் தான். லெஸ் தென் பைசால தான் இருக்குது. ஓகேவா? இது ட்ரெண்டிங் ஆன காயின் தான். ஸோ இப்போ கரண்ட் மதிப்பு வந்து 00ல போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீப்பா தான். ரீசென்ட் பூம் தான். 2023ல பார்த்தீங்கன்னா 4 இப்போ 2 குறைஞ்சிருக்கு. கரெக்ட்டா? ஸோ இதெல்லாம் நெறைய பேர் ஹோல்ட் பண்றாங்க. நீயும் ஓகேவா? பிகாஸ் ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ். கரெக்ட்டா? ஸோ இன்வெஸ்ட்மென்ட்டும் கரெக்ட்டா ப்ராப்பரா மேனேஜ் பண்ண தெரிஞ்சுச்சுன்னா, யூ கேன் ஏபிள் டூ கெட் இன் ஹியூஜ். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாங்க் அண்ட் சிபா இன்னு, டாஜ். ஸோ உள்ளார வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்கன்னா பவர்ஃபுல் தான். பிஇபி, கலா, ஹாட் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ஆர்பி போப்போது இன்னும். இப்போ 200 சம்திங்ல போயிட்டுருக்கு. மோர் தென் $5 போப்போது. நெறைய ஃபண்டமெண்டலாவும் சரி, டெக்னிக்கலாவும் சரி, ஸோ அதிகமா அ அ ட்ரேடிங் பிரைஸ் இருக்கக்கூடிய காயின்ஸ் வந்து டெக்னிக்கலும் பார்த்துக்கோங்க.
பார்த்தா நல்லது. இப்போ IMX இத பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாவும் ஸ்ட்ராங்கா இருக்குது. டெக்னிக்கலாவும் ஓகே தான் இருக்குது. ஸோ 121 பிரைஸ். ஸோ டம்ப்ல தான் இருக்குது. இதோட ஹை பார்த்தீங்கன்னா 600 600 வரைக்கும் போயிருக்குது. 700 700 வரைக்கும் போயிருக்குது INR படி. ஸோ இப்போ வாங்குறது தப்பு இல்ல. ஓகே. ஜஸ்ட் ஒரு ரூ. 1000 தான். போட்டு மறந்துருங்க. அவ்வளோதான். அவ்வளோதான் கான்செப்ட். இது இது எல்லாமே வந்து நெறைய பைசா காயின்ஸ் இருக்குது. ஃப்ளெக்ஸ் அண்ட் மோஸ்ட்லி வந்து இதுல ரேங்கிங் பண்ணியிருப்பாங்க. அத பேஸ் பண்ணி கூட செலக்ட் பண்றது தப்பில்ல. ஆனா எது தப்புன்னா, கரெக்ட்டா பார்க்கணும். அந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா? மீம் காயின்ஸுக்கெல்லாம் அந்த அந்த உள்ளார யார் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அதோட பிரைஸ், ஏ டூ இசட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கேயே காட்டிரும். இப்போ பிபி 23வது ரேங்க். பாங்க் வந்து 55வது ரேங்க். இதுல வந்து புதுசா கிரியேட் ஆன காயினும் டைரக்ட்டா லிஸ்ட் பண்ணிருவாங்க. ஓகேவா? லைக் இப்போ ஃபில்டர்ஸ் ஃபில்டர்ஸ் அழுத்துனீங்கன்னா ஃபில்டர்ஸா இல்லையா? நியூ. இதெல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டா வந்ததா இருக்கும். ஓகேவா? நியூ மீன்ஸ் எல்லாமே நியூ மீம் காயினா இருக்கும். டோக்கனா இருக்கும். ரொம்ப கம்மியா இருக்கு. இதெல்லாம் சாண்டா பார்த்தீங்கன்னா, சைபர் 9 சைபர் வரைக்கும் இருக்குது. கரெக்ட்டா? பட் இதெல்லாமே ஆ சேம் ஆல்ரெடி சொன்ன மாரி வந்து எப்பனாலும் இதெல்லாம் பூம் ஆகலாம். பட் ஆல்சோ ரிஸ்க் ஜாஸ்தி. கரெக்ட்டா? ரிஸ்க் ஜாஸ்தி இன் த சென்ஸ் இது நீங்க கூட கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு மக்கள் எல்லாமே ப்ரமோட் பண்ணி வாங்க வச்சுட்டு யூ கேன் ஆல்சோ ஏபிள் டூ டம்ப் பண்ணிட்டு ப்ராஃபிட்ட மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஏகப்பட்ட காயின்ஸ் இந்த மாரி மீம் காயின்ஸ் போயிட்டு இருக்குது. ஓகேவா? இப்போ ஒண்ணும் இல்ல. இந்த மீம் காயின நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா எடுத்த உடனே வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்மே லிஸ்ட் ஆயிராது. ஓகேவா? மார்க்கெட்ஸ் இதுல வந்து இந்த நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? இவ்ளோ தான் லிஸ்ட் ஆயிருக்கு. ஓகே. நாட் ஈவன் பைனான்ஸ், ஜியோடெஸ் எதுவுமே இல்ல. ஸோ இது இல்லன்னா நீங்க வந்து அந்த டைரக்ட்டா அந்த மெட்டாமாஸ்க் அந்த வாலெட்ட யூஸ் பண்ணி நீங்க பட் இவன் அதுக்கும் வேற வேற வாலெட் வச்சிருக்கான். ஸோ அதுல போய் நீங்க டைரக்ட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் இது லிஸ்ட் ஆகல இன்னும். இன்னும் லிஸ்ட் ஆச்சுன்னா பூம் ஆகும். பட் மூடிட்டு கூட போக சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுலலாம் ரிஸ்க் எடுக்க வேணாம். நெறைய காயின்ஸ் வந்து அப்படிதான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல கொஞ்சம் உஷாரா இருங்க. மொத இந்தியன் எக்ஸ்சேஞ்ச்ல ஜியோடெஸ் ஓகே தான். இந்த இப்போ பிபிஐ வந்து இந்த மாரி எக்ஸ்சேஞ்சஸ்ல லிஸ்ட் பண்றப்போ அவங்க எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு தான் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் தப்பில்ல. பிட்மார்ட் நல்ல எக்ஸ்சேஞ்ச் இன்டர்நேஷனல் தான். இந்த யூனிஸ்ஆப் எல்லாம் எத பேஸ் பண்ணி வாங்கிக்கலாம்னா, இந்த ட்ரஸ்ட் வாலெட் மெட்டாமாஸ்க் இருக்கு இல்லையா? ஆ இது வந்து இந்த யூனிஸ்ஆப் எல்லாமே டோக்கன் ஓகேவா? இந்த டோக்கன் சர்வீசஸ் ஃபார் கெட்டிங் தீஸ் காயின். ஸோ இந்த மெட்டாமாஸ்க் ட்ரஸ்ட் வாலெட்ல வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னா, யூசிங் USDT இந்த யூனிஸ்ஆப் மூலியமா யூ கேன் ஏபிள் டூ பர்ச்சேஸ். அதர்வைஸ் யூ கேன் டைரக்ட்லி கோ டூ திஸ் வெப்சைட் பை நவ் இந்த யூனிஸ்வாப் அவங்களோட சைட்டுக்கு போகும். எந்த டோக்கனுக்கு எவ்வளோ வாங்குறீங்கன்னு உங்க வேலெட்ட மொத கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ட்ரஸ்ட் வாலெட்டோ இல்லன்னா மெட்டாமாஸ்கோ கனெக்ட் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா அந்த வேலெட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட் வந்துரும். சரியா? ஸோ இதுக்கு வந்து இந்த இந்த இதுக்கெல்லாம் நெறைய லாட் ஆஃப் யூடியூப் வீடியோஸ் இருக்கு. எப்படி வாங்கணும்? ட்ரஸ்ட் வாலெட்ட பேஸ் பண்ணி மெட்டாமாஸ்க் அந்த டிஜிட்டல் வாலெட்ல எப்படி வாங்கணும்னு நெறைய வீடியோஸ் இருக்குது. அத நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்சுனா ரொம்ப சிம்பிளா இருக்கும். நான் சொன்ன மாரி டைரக்ட்லி யூ கேன் விசிட் தேர் எக்ஸ்சேஞ்சஸ். ம். வேற என்ன சொல்லணும்? அவ்வளதான். ஸோ இந்த காயின்ஸ்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ
சின்ன சின்ன அமௌண்ட் ரூ. 1000 ரூ. 500 போட்டுட்டு மறந்துருங்க. ஆஃப்டர் ஒரு 3 to 4 இயர்ஸ் கழிச்சு லாங் டர்மா அதுக்கப்புறம் நீங்க பார்க்கலாம். ரிசல்ட் ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ஆல்சோ இப்போ ஆல்ட்காயின் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்ட்காயின் சீசன் இன் த சென்ஸ் பிட்காயின் வந்து இப்போ ஓரளவுக்கு டாப்ல இருக்கு. கரெக்ட்டா? இப்போ இது கன்சாலிடேஷன் கண்டிப்பா போகும். கீழ இறங்கும். ஓகேவா? ரீட்ரேஸ் ஆகுறப்போ பிட்காயின் டாமினன்ஸ் வந்து குறையிறப்போ இந்த ஆல்ட்காயின் சீசன் ஸ்டார்ட் ஆகும். லைக் அது குறையும்போது இது எல்லாமே பூம்ல இருக்கும். இந்த ஆல்ட்காயின் சின்ன சின்ன குட்டி குட்டி காயின்ஸ் எல்லாம். ஸோ அந்த டைம்ல நம்ம கரெக்ட்டா இன்வெஸ்ட் பண்ணா யூ கேன் ஏபிள் டு கெட் ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ். ஆல்ரைட். மத்தபடி ஸ்டூடண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தா யூ கேன் டைரக்ட்லி கால் மீ ஆர் டெக்ஸ்ட் மீ. எஸ். ஸோ இன்னைக்கு டாபிக் அவ்வளோதான். ஸோ கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. ரிஸ்க் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும். ரிஸ்க் மீன்ஸ் ஒரு காயின்ல தூக்கி 10 லட்சம் 20 லட்சம் போட்டுறாதீங்க. போட போறதே ஒரு என்னது மேக்ஸிமம் ஒரு ரூ. 500 ரூ. 1000 தான். அவ்வளோதான். மினிமம் ரிஸ்க் எடுத்து போட்டுக்கோங்க. ஃபினான்சியலா ஓகேனா ஓகே தான். பட் கம்பேரிங் டு அந்த பார்டர் கீழ இருக்கவங்க 100 இல்லன்னா 200 கூட வாங்கிக்கலாம், தப்பு இல்ல. ஓகேவா? பிகாஸ் எல்லாமே இந்த மீம் காயின் எல்லாம் 0.00ல தான் இருக்கு. பைசா நாட் ஈவன் ₹1. ஸோ அது கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரூ. 1000 போட்டு லேக்ஸ் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. க்ரோர்ஸ் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இத மிஸ் பண்ண வேணாமே. கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட். ஸோ தேங்க் யூ அண்ட் பாய். சாரி கைஸ். ஆல்சோ இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. லைக் வந்து அ அ 1 செகண்ட் ரெக்கார்டிங் ஆன்ல இருக்கா? ஓகே. லைக் வந்து அ கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணலாமா? ட்ரேடிங் பண்ணலாமான்னு நெறைய கொரீஸ் வருது. ஓகேவா? ஸோ ஆஸ் வி நோ டாக்ஸேஷன் இப்போ கரண்ட் டாக்ஸேஷன் படி கிரிப்டோக்கு வந்து 30% இதுல ஒரு என்ன ஒரு அ வியர்டான இதுன்னா 30% வந்து ப்ராஃபிட்ல மட்டும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 1,00,000 எர்ன் பண்றீங்கன்னா, அதுலேருந்து ப்ரா 1,00,000ல இருந்து 30% யூ ஹேவ் டூ பே இல்லையா? ஸோ 30,000 யூ ஹேவ் டூ பே டூ த கவர்ன்மென்ட். பட் இப்போ ரீசென்ட் ரெகுலேஷன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ப்ராஃபிட் பண்ணாலும் 30%, லாஸ் பண்ணாலும் 30%. ஓகேவா? ஸோ அது வந்து நாட் அ குட் திங் இல்லையா? ஸோ நீங்க லாஸ் பண்ணாலும் 1,00,000 லாஸ் பண்ணாலும் அதுலேருந்து 30% யூ ஹேவ் டூ பே. ஸோ டோன்ட் ட்ரேட் ஆன் கிரிப்டோஸ். ஓகே. நம்ம ஸ்டூடண்ட்ஸ் ஆல்ரெடி தெளிவா தெரியும். ட்ரேட் பண்ண மாட்டோம். பிகாஸ் வந்து ஃபாரெக்ஸ்ல ஏர்ன் பண்ணுங்க ஹியூஜா. அத தூக்கி டைரக்ட்டா இன்வெஸ்ட் இன் கிரிப்டோ. இன்வெஸ்ட் பண்றதுல தப்பு இல்ல. ட்ரேட் பண்ணா தான் தப்பு கிரிப்டோல. சரியா? டியூ டூ டாக்ஸ். ஸோ இது வந்து நாட் அஃபோர்டபிள். ஸோ அதனால அ ஃபாரெக்ஸ்ல ஏர்ன் பண்ணுங்க. கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்தியன்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்தியன்ல கேபிட்டல பில்ட் பண்ணி ட்ரேடும் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதான் கரண்ட் டாக்ஸேஷன் அப் டூ நெக்ஸ்ட் இயர் பட்ஜெட் வர்ற வரைக்கும் வெயிட். ஓகேவா? மேபி ஏதாச்சும் ஒரு இது கொண்டு வரலாம் புதுசா டாக்ஸ் பத்தி கிரிப்டோ. அண்ட் தென் இன்னொன்னு வந்து இந்த பேமெண்ட் சிஸ்டம் லைக் இப்போ இந்த எக்ஸ்சேஞ்சஸ் இந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜியோடெஸ், காயின் டிசிஎக்ஸ்ல வந்து நீங்க டைரக்டா உங்க ஐஎன்ஆர் நார்மல் ஐஎன்ஆர் டெபாசிட் பண்ணி யூ கேன் ஏபிள் டு கெட் எனி காயின்ஸ். ஓகேவா? பட் சம் எக்ஸ்சேஞ்சஸ் இந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ்லலாம் இந்த ஐஎன்ஆர் பேமெண்ட் இது இருக்காது. ஓகே. ஸோ அந்த மாரி டைம்ல வந்து என்ன பண்ணணும்னா யுஎஸ்டிடியா தான் வாங்கணும். ஓகே. ஸோ அந்த யுஎஸ்டிடிக்கு வாங்குறது வந்து ஒண்ணு P2P மெத்தட்ன்னு சொல்லுவாங்க. P2P மெத்தட்னா இப்போ பைனான்ஸ்ல நீங்க வாங்குறீங்கன்னா P2P ஆப்ஷன் யூஸ் பண்ணி யூ ஹேவ் டூ பே யுவர் ஐஎன்ஆர் டூ சம்மன். ஓகேவா? சம்மன் இன் த சென்ஸ் அவங்களோட அந்த எக்ஸ்சேஞ்சில கான்ட்ராக்ட் இது பேஸ் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து யூ ஹேவ் டூ சென்ட் யுவர் ஐஎன்ஆர் அமௌண்ட். ஓகேவா? நீங்க சென்ட் பண்ணி கூகுள் பேயோ ஏதாச்சும் ஒரு யுபிஐ மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு ஈக்குவலன்ட்டான யுஎஸ்டிடியோ உங்களுக்கு என்ன கரன்சி வேணுமோ அவங்க சென்ட் பண்ணிருவாங்க உங்களுக்கு. அத வச்சு யுஎஸ்டிடி வச்சு யூ கேன் ஏபிள் டூ கெட் ஆல் த காயின்ஸ். பட் இப்போ ரீசென்ட் டேஸ்ல பைனான்ஸ்லயும் சரி, நெறைய எக்ஸ்சேஞ்சஸ்ல இந்த P2P ஆப்ஷன்ல நெறைய ஸ்கேம்ஸ் போயிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாரி P2P உங்களுக்கு யாராச்சும் பெர்சனலா தெரிஞ்சிருந்தா யூ கேன் செலக்ட் தட் P2P ஆப்ஷன் இன் எக்ஸ்சேஞ்ச். அப்படி இல்லையா, நீங்க இந்த நார்மல் இந்தியன்
வேலெட்டுக்கு சாரி இந்த ஜியோடெஸோ, காயின்டிசிஸோ வாங்க. உங்க ஐஎன்ஆர டெபாசிட் பண்ணி யூஎஸ்டிடி வாங்கிருங்க. வாங்கிட்டு யூ கேன் ஏபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் தட் எக்ஸ்சேஞ்ச் டு யுவர் மெயின் எக்ஸ்சேஞ்ச். பைனான்ஸ்லயே நீங்க வாங்குறதா சரி, அந்த யூஎஸ்டிடி அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, தப்பில்ல. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூ கேன் ஏபிள் டு கெட் ஆல் த காயின்ஸ், எனி காயின்ஸ். ஓகே. பட் P2P இப்போதைக்கு பண்ண வேணாம். நிறைய ஸ்கேம் போயிட்டு இருக்குது. அதில் போய் மாட்டிக்காதீங்க. அது ஒன்று சொல்லுவேன். ஸோ இந்த ஜியோடெஸ் காயின்டிசிக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக ஐஎன்ஆர் டெபாசிட் பண்ணி யூ கேன் ஏபிள் டு கெட் எனி காயின்ஸ். அண்ட் சம் காயின்ஸ் வந்து சில எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து லிஸ்ட் ஆயிருக்காது. ஓகே. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த பைனான்ஸ்ல மட்டும்தான் இருக்கும்னு சொல்லி சில மீம் காயினோ இது வந்திருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து யூஎஸ்டிடி யூஸ் பண்ணி மட்டும்தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்க பழைய இந்த மெயின் அந்த லோக்கல் எக்ஸ்சேஞ்சில் நீங்க ஐஎன்ஆர் டு யூஎஸ்டிடி கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த யூஎஸ்டிடியை அங்கேருந்து விட்ரால் பண்ணி இதில் டெபாசிட் பண்ணிக்கோங்க இந்த எக்ஸ்சேஞ்சில். ஸோ அதை கரெக்டாக பண்ணிக்கோங்க. வீடியோஸ் நிறைய இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா நீங்கள் அந்த எக்ஸ்சேஞ்சோட சேட்லேயே போனீங்கன்னா அவங்களே வீடியோ சென்ட் பண்ணிடுவாங்க. ஹவு டு டெபாசிட், ஹவு டு விட்ரான்னு. ஓகேவா? லிங்க் எல்லாம் அவங்களே சென்ட் பண்ணிடுவாங்க. அதை ஒன் டைம் ரெஃபர் பண்ணீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு கெட் என்னென்னு தெரிஞ்சு எப்படி இது பண்ணணும்னு சொல்லி. ஸோ அது சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், தேங்க்யூ அண்ட் பை.